जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम जय श्री राधा गोपाल जी करुणम जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करणम जय श्री रूप रघुनाथ करणम जय श्री पुरபாதி மகாராஜ் கரணம் என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம வந்து பக்தி வருஷ கிளாஸ் காணிப்போம். கிளாஸ் வந்து அனைத்து பகுதிக்கும் அடியுடனே பணமான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் மீண்டும் நம்ம பக்தி வருஷ கிளாஸ் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் வந்து இதெல்லாம் பார்க்க ரொம்ப குறைவு, அதனால எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா எல்லாரும்? நான் காட்டுறது வந்து ஹரி பிரபு, நான் காட்டுற ஸ்லைடு தெரியுதா பிரபு? தெரியுது பிரபு. அந்த மேல வந்து பிரபு அந்த அந்த நார்மலா அந்த இதெல்லாம் காட்டும், அதெல்லாம் ஃபுல் ஸ்கிரீன் ஆக்குறது எப்படி தெரியுமா உங்களுக்கு? ஃபுல் ஸ்கிரீன் ஆக்குறதா பிரபு? இது வந்து பவர் பாயிண்ட்ல பிரபு செஞ்சிருக்கீங்க? இல்ல பிரபு, இது நான் செய்யல பிரபு, சிஸ்டர் செஞ்சு விட்டாங்க, ஏன்னா டைம் இல்ல. பட் வந்து அவங்க செஞ்சு விட்டாங்க. இது வந்து என்னமோ கேன்வால வச்சிருக்காங்க பிரபு. இது எப்படி பெருசா ஃபுல் ஸ்கிரீன் ஆகுது? இல்ல பிரபு, ஆனா வேற மாதிரி இருக்கு பிரபு. இங்க இருந்து பார்க்கும்போது கேன்வா மாதிரி தெரியலையா? தெரியல. ஆனா ஃபுல்லா தெரியுது, ஃபுல் ஸ்கிரீன் தெரியுது. அந்த மேல சூப்பரா இருக்கு. இது 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 கொஞ்சம் இதா அது மாதிரி ஃபுல்லா ஆக்குறதுக்கு எப்படி? எனக்கு அனுப்பி விடுறீங்களா பிரபு? அனுப்பிடுறதா? ஆனா இது வந்து பிரபு இமெயில் இருக்கு ப்ரோ. நான் இமெயில இருந்து அப்படிதான் இது பண்ணேன். ஜூம் பண்ண கரெக்டா இருக்கா? என்ன பிரபு? ஜூம் பண்ணி ரொம்ப இதா இது. ஜூம் பண்ண ரொம்ப பிரச்சனை ஆயிடுது. இப்போ ஓகே, இப்ப நல்லா தெரியுது, ஃபுல்லா தெரியுது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் உங்களுக்கு பவர் பாயிண்ட் ஸ்லைட் இமெயில் அனுப்பியிருந்தேன் பிரபு. அது திறக்க முடியுதா? பவர் பாயிண்ட்ல போயிட்டு திறந்துட்டு ஃபுல் ஸ்கிரீன் ஆக்கணும். பவர் பாயிண்ட் வரலையே. அந்த இமெயில் கீழே ரிப்ளை இல்ல. கரெக்டா இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே பிரபு, தெரியுது. சரிதா? ஓகே, வெரி குட் வெரி குட். ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம வந்து பக்தி புருஷா கிளாஸ்ல வந்து எல்லாம் சவுண்ட்ல ஓகே தானே? சவுண்ட் ஸ்கிரீன் எல்லாம் ஓகே தானே? ஒரு ஆள் செக் பண்ணி சொல்லுங்க. ஹரி பிரபு. ஓகே பிரபு, எல்லாமே தெரியுது. அப்ப நான் ஆரம்பிச்சுட்டு பாதி ஓட்ட பிறகு பிரபு ஸ்லைடே எனக்கு தெரியல சொல்லியாதீங்க. கௌரி மாதாஜி தெரியுதா? ஹரே கிருஷ்ண பிரபு, தெரியுதுங்க பிரபு. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இந்த பக்தி புருஷ கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்க போறது வந்து என்னதுன்னா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து தொடர்ந்து வந்து இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்னா கிருஷ்ண பக்தியில அடிப்படையான விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு பாகம் 2 கிளாஸ் நம்ம பார்க்குறோம். பார்ட் 2 கிளாஸ் பார்க்குறோம். போன வாரம் வந்து நம்ம இஸ்கான் என்னது இஸ்கானுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இஸ்கான் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது, ரோபா எதுக்காக இஸ்கான் உருவாக்குனாரு, எங்கே உருவாக்கப்பட்டுச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதே போல இன்னைக்கு நம்ம 2வது நாள் கிளாஸ்ல இன்னைக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, இந்த அடிப்படை கிருஷ்ண பக்தியில வந்து இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல 2வது பாகத்துல நீங்க பார்க்க வந்து துளசி மகாராணி பத்தி பார்க்க போறோம். துளசி மகாராணிய விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்லைட் வந்து பாத்தீங்கன்னா, நான் இப்பதான் ரொம்ப நாளா நான் இதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸ்லைட்லாம் இப்பதான் பழகி இருக்கிறேன். ஓகேவா? அப்போ போக எல்லாம் ஓகேவாயிரும் நினைக்கிறேன். ஓகே, துளசி மகாராணி கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் துளசி மகாராணி யாருன்னு கண்டிப்பா தெரியும். ஓகேவா? இப்ப ஓகே, துளசி மகாராணியுடைய இப்ப நான் சைட்ல காட்டுற இந்த அவங்களோட பிரணாம் மந்திரம் இருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த பிரணாம் மந்திரம் இது வந்து அவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு பிரணாம் மந்திரம் இருக்கு. துளசி மகாராணிக்கு இருக்கு, கிருஷ்ணருக்கு இருக்கு, மகாபிரபுக்கு இருக்கு, புரோபாதகர் இருக்கு, ராதாராணிக்கு இருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் பிரணாம் மந்திரம். பிரணாம் மந்திரம்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த பிரணாம் மந்திரம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பூர்ணிமா, பாவனி மாதாஜி. அவங்களுக்கு வந்து நம்மளோட வணக்கத்தை ஆஃபர் பண்றோம். வணக்கத்தை ஆஃபர் பண்றோமா? ஓகே, வெரி குட். அதாவது பிரணாம் மந்திரம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது செய்யறதுக்கு முன்னுக்கு அது ஒரு விஷயங்களும் வந்து என்ன சொல்றது அவங்கள வந்து நம்ம வந்து
அணுகிறதுக்கு முன்னுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய மந்திரம் தான். ஒரு ஆசீர்வாதம், அவங்களோட கருணை இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பிரணாம் மந்திரம் சொல்லி நம்ம வந்து பண்றது. ஓகேவா? அதனால இது எங்கேயே போச்சு, எனக்கு வந்து காட்ட மாட்டேது. ஓகே ஓகே வந்துச்சு. அப்ப துளசி தேவிக்கு பிரணாம் மந்திரம் இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஓம் பிருந்தாய துளசி தேவியாய பிரியாய கேசவச்சச விஷ்ணு பக்தி தேவி சத்யவதாய நமோ நமக. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் இருக்கு. சில இடத்துல வந்து பிருந்தாய துளசி தேவியா படிக்கிறாங்க, சில இடத்துல ஓம் பிருந்தாய துளசி தேவியா படிக்கிறாங்க. ஓம் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்? எதுக்காக நம்ம ஓம் பயன்படுத்துறோம்? நம்ம பிரபு ஓம்னா கிருஷ்ணான்னு அர்த்தம் பிரபு. ஓம் கிருஷ்ணா அர்த்தம். ஓகே, வெரி குட். ஓகேவா? ஆ உ இம், ஆ உ இம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஓமம் மாறுது. பிரணவ மந்திரம் சொல்லுவாங்க, இட்ஸ் கால்ட் பிரணவ மந்திரம். ஓகேவா? இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் வந்து பாத்தீங்கன்னா இது சாட்சியாக ஓம் என்ற சப்தத்துல சவுண்ட்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மந்திரத்திலயும் ஓம் இருக்கும். ஓகேவா? நீங்க தேவர்களுடைய தேவிகள் நம்ம மந்திரத்துல எல்லாம் ஓம் இருக்கும். ஓகேவா? ஆனா ஹரே கிருஷ்ண மந்திரத்துல ஓம் இருக்காது. காரணம் என்னன்னா அந்த பகவானே சாட்சியாக அந்த மந்திரத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த மந்திரத்துல வந்து ஓம் தனியாக பயன்படுத்த தேவையில்லை. ஓகேவா? ஆனா இந்த மாதிரி பல பல மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓம் வந்து நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க. அப்போ ஓம் விருந்தாய துளசி தேவியாய பிரியாய கேசவச்சச விஷ்ணு பக்தி பிரதேவி சத்துபத்தாய் நமோ நமக. இது வந்து நீங்க எங்க துளசியை பாக்குறீங்களோ, துளசி தேவி எங்கெங்கெல்லாம் நம்ம இது பண்றோமோ, நம்ம வந்து துளசி பூஜைக்கு இல்லைன்னா துளசியோட அந்த கார்டனுக்கு கூட நம்ம இந்த மாதிரி பிரணாமம் பண்றது கண்டிப்பா நம்ம பண்ணணும். ஓகேவா? கிருஷ்ண பக்தியில நம்ம இப்ப வந்து அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் ஒண்ணு பார்த்துருவோம். இன்னைக்கு வந்து ரெண்டாவது பாக்கத்துல நம்ம துளசி பத்தி பார்க்கணும். ஏன் நான் துளசி பத்தி இன்னைக்கு நான் பேசுறேன்னா, துளசி வந்து இந்த அடிப்படை இந்த கிருஷ்ண பக்தியில ரொம்ப அடிப்படையான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி போன வாரம் இஸ்கான் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே பெரிய துளசி மகாராணி. இன்னும் அடுத்தடுத்த வாரம் நிறைய விஷயம் பார்க்க போறோம். துளசி மகாராணி பாருங்க, ஓம் பிருந்தாய துளசி தேவியாய. ஓகேவா? பகவான் கேசவனுக்கு மிக பிரியமான பிருந்தாவாகிய ஸ்ரீமதி துளசி தேவியை நான் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். ஓ தேவி, நீ பரம சத்தியத்தை உடையவளாகவும் பகவான் கிருஷ்ணரின் பக்தி சேவையை வழங்குவதாகவும் இருக்கிறாய். ஏன் நம்ம துளசி மகாராணியை வணங்குறோம், துளசியை ஒர்ஷிப் பண்றோம் சொல்லி இந்த பிரணாமத்துல அழகப்படுறாங்க. ஓம் பிருந்தாய துளசி தேவியாய பிரியாய கேஸ் வச்சு. பிரியாய கேஸ் வச்சுன்னா என்ன அர்த்தம்னா, துளசி மகாராணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க. ஓகேவா? பிரியமானவங்களாக மட்டும் நம்ம வந்து அவங்க வழிபடல. ஓகேவா? அடுத்தவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா விஷ்ணு பக்தி. விஷ்ணு பக்தினா வந்து என்னது? கிருஷ்ண பக்தி. விஷ்ணு பக்தி கிருஷ்ண பக்தி பக்தியை கொடுக்கக்கூடியவங்க. பிரதிதேவி சத்யவத்தாய் நமோ நமக. ஓகேவா? அவங்க நம்மளுக்கு இந்த கிருஷ்ண பக்தி கொடுக்குறாங்க. அந்த கிருஷ்ண பக்தி வழங்குறதுல மிகப்பெரிய பங்கு வந்து துளசி மகாராணிக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து துளசி தேவியை நம்ம வந்து வழிபடுறோம். ஓகே, இப்ப அடுத்து என்ன ஸ்லைட் போட்டிருக்கு? ஓகே ஓகே, இப்ப நம்ம அந்த விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னுக்கு துளசி தேவி வந்து என்ன, அது துளசி தேவி யாரு, அது என்ன சொல்லி கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து பிறகு அதை நம்ம இது பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துளசி தேவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மிகப்பெரிய ஒரு தூய்மையான பக்தர். எவ்வளவு பகவானுடைய லோகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தேவிகள்ல, முக்கியமான கோபிகள்ல ஒரு முக்கியமான பக்தர் வந்து பாத்தீங்கன்னா துளசி தேவி. எவ்வளவு கோடி பக்தர்கள் இருந்தாலும் துளசி தேவிக்கு யாருமே ஈடு ஆக முடியாது. துளசி தேவி இஸ் அ வெரி வெரி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் எல்லா சாஸ்திரங்களிலும் என்ன சொல்லப்படுதுன்னா, பகவானுடைய கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு கிடைக்கணும், அதுல நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணணும், அதுல நம்ம பயிற்சி பண்ணணும், அது நல்லா வளரணும், நல்லா ஒழுங்கா செய்யணும்னா துளசி மகாராணுடைய கருணை இல்லாமல் இங்க எதுவுமே சாத்தியம் இல்லை. இம்பாசிபிள். வித்தவுட் துளசி மகாராணி மெர்சி யூ நத்திங் டு எனிதிங். நம்ம எதுவுமே நம்ம செய்ய முடியாது. துளசி மகாராணியோட கருணை கண்டிப்பா நம்ம வேணும். அதனாலதான் ஸ்கந்த புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, துளசியினாலே எல்லாமே மங்களம் தான். துளசி தேவிய வந்து நம்ம துளசியை வந்து பாக்குறது, துளசிய வந்து தொடுறது, துளசிய தேவியை வந்து நம்ம வந்து ரிமெம்பர் பண்றது, துளசி மகாராணி கிட்ட துளசி கிட்ட வந்து நம்ம வந்து பிரேயர் பண்றது, பிரார்த்தனை பண்றது,
துளசி கிட்ட வந்து நம்ம வந்து நமஸ்காரம் பண்றது, துளசி செடிகளை துளசி விதைகளை நம்ம நடுறது, இது எல்லாமே மங்களகரமானது. ஓகேவா? அப்ப துளசி தேவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பகவான் ரொம்ப பிரியமானவங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இது பௌதிக உலகம். இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டு என்னது ஆன்மீக லோகம் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஜட உலகம். ஓகேவா? மாயா ஜெகத் சொல்லுவாங்க இந்த உலகத்தை. ஓகே. ஆனா பகவான் லோகம் வந்து பாத்தீங்கன்னா சிட் ஜெகத் சொல்லுவாங்க. சிட் ஜெகத்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் த மீனிங் ஆஃப் சிட் ஜெகத்? சிட்னா என்ன அர்த்தம்? ஹரிகிருஷ்ண பக்தர்களே இருக்கீங்களா? ஹரிபுரு நான் தெரியுதுண்ணா, நான் பேசலாம் வாங்குதா? இல்ல கரெக்டா தானே ஓடுதுல்ல? பிரபு வணங்குது பிரபு. ஓகே. ஏன்னா நான் எல்லாரையும் பார்க்க முடிஞ்சா எனக்கு வந்து முன்னுக்கு வந்து அந்த இது மட்டும் தான் தெரியுது. அதனால வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் ஒத்துழைச்சீங்கன்னா நல்ல கிளாஸ் நம்ம இன்னும் நிறைய சுவாரஸ்யமா கொண்டு போகலாம். ஆன்மீக லோகம் வந்து பாத்தீங்கன்னா சிட் ஜெகட் சொல்லுவாங்க. சிட்னா என்ன அர்த்தம்? மனசா பிரபு, புத்தியா, பகவானோட சங்கல்பத்தினால ஏற்படுறதா? நோ 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 நோ. வாட் த மீனிங்? சிட்னா என்ன அர்த்தம்? ஹரே கிருஷ்ணா பிரபு, நித்தியமானது பிரபு. நித்தியமானது. எஸ். சட் சிட் ஆனந்த 3 விஷயங்களுக்கு. சாரி, நித்தியமானது கிடையாது. சிட்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகமானவர் பிரபு. எஸ், ஆன்மீகமானது. ஆன்மீகமானதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப சட் சிட் ஆனந்த. சட்னா நித்தியமானது, சிட்னா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகமயமானது, சட் சிட் ஆனந்தனா வந்து இன்பமானது. ஓகேவா? அப்ப சட் சிட் ஆனந்தனா என்ன அர்த்தம்னா ஆன்மீகமயம், அது நித்தியமானவர், ஆன்மீகமயமானவர் அண்ட் ஆனந்தமானவர். அப்ப சிட் ஜெகத்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆன்மீகமயமானது. ஆன்மீகமயமானது பேர் தான் சிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூலோகத்துக்கு தாண்டி அந்த உலகம் ஆன்மீக உலகம் சிட் ஜெகத் ஒண்ணு இருக்கு. அந்த சிட் ஜெகத்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஹ சூஹ மத்தஹ தப்பஹ ஜனஹ சத்தியம், இந்த எல்லா லோகத்தையும் கடந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக லோகம் போகணும். பிரஜா நதியை கடந்து நம்ம ஆன்மீக லோகத்துக்குள்ள போகணும். அந்த ஆன்மீக லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டத்திலிருந்து ஆரம்பிக்குது. இது எல்லாம் இது இந்த 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 வைகுண்டங்கள், இந்த துவாரகா, மதுரா, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்பாற்பட்டு ஆக மேல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கோலோக பிருந்தாவனம் இருக்கு. ஓகேவா? கோலோக பிருந்தாவனம் இருக்கு. ஏன் இப்ப நான் அதை பத்தி சொல்றேன்னா, நான் வந்து ஸ்லோவா சொல்றேன். எங்கடா ஸ்பீடா சொன்னா உங்களுக்கு ரொம்ப நாலேஜ் ஸ்பீடா போயிட்டா சொல்லுதா, அதனால ஸ்லோ மோஷன்ல நான் போறேன் நான். ஓகேவா? அதாவது துளசி மகாராணிக்கு, அதாவது துளசி தேவிக்கு 8 வகையான பெயர்கள் இருக்கு. 8 வகையான பெயர்கள் இருக்கு. யாச்சும் தெரியுமா? அதாவது நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாதேவி. இது வருது, இதுல இருக்கா? இதுல இல்ல. ஓகே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாதேவி. 2வது வந்து பாத்தீங்கன்னா பிருந்தா. 3வது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பூஜிதா. 4வது புஷ்பசாரா. 5வது நந்தினி. 6வது கிருஷ்ண ஜீவனி. 7வது விஸ்வ பாவனி. 8வது துளசி. இந்த 8 வகையில துளசி தேவி கூப்பிடலாம் நம்ம. யாச்சும் ரிப்பீட் பண்ணுமா? நான் திருப்பி சொல்லவா? சொல்லுங்க பிரபு. பிருந்தாதேவி நம்பர் 1 பிருந்தாதேவி. நம்பர் 2 பிருந்தா. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பூஜிதா. நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா புஷ்பசாரா. நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா நந்தினி. நம்பர் 6 வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜீவனி. நம்பர் 7 வந்து பாத்தீங்கன்னா விஸ்வ பாவனி.
நம்ம 8 வந்து பாத்தீங்கன்னா துளசி. ஏதாச்சும் எப்படி பண்ணுமா? ஏதாச்சும் விட்டுட்டீங்களா? அது ஒண்ணுக்கு என்ன அர்த்தம்னா, சொல்லுங்க பிரபு. எத்தனாவது சொல்லணும் முதல்ல எல்லாத்தையுமா? ஓகே. அதாவது நீங்க சேட்ல அனுப்புறீங்க. எனக்கு சேட் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க வள்ளிமதி போட்டிருக்காங்க. அந்த சேட் பாக்ஸ்ல நீங்க அதை பார்க்கலாம். அதாவது விருந்தாவாணி சாரி விருந்தாவாணி வரும். விருந்தா தேவி சொல்ற விருந்தாவாணி. ஓகேவா? பிருந்தாவன் என்ன அர்த்தம்னா ஆன் ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்ட் இந்த பிருந்தாவன். பிருந்தாவனத்துல ஆன்மீகத்துல முதல்ல மேனிஃபெஸ்ட் முதல்ல உருவாக்கப்பட்டது இவங்க தான். ஓகேவா? அதான் அது அர்த்தம். ரெண்டாவது விருந்தானா என்ன அர்த்தம்னா த காடஸ் ஆஃப் ஆல் பிளானட். பிளான் ஐ திங்க் பிளான் நினைக்கிறேன். அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பிளானட்டுக்கு, அதாவது ஆன்மீக லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீக லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டுக்கும் எல்லா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தேவி. இவங்க தான் வந்து தேவின்னு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் தான் பிருந்தா. அடுத்து வந்து விஷ்ணு பூஜிதா அப்படின்னு என்னதுன்னா ஆன் ஹூ த ஹோல் யூனிவர்ஸ் ஒர்ஷிப்ஸ். அதாவது உலகம் முழுவதும் அவங்கள ஒர்ஷிப் பண்ணுது, வழிபடுது அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் அது விஷ்ணு பூஜிதா. புஷ்பசாரா அதாவது என்னதுன்னா ஆஃப் த ஆல் ஃபிளவர், டாப் ஆஃப் த ஆல் ஃபிளவர். எல்லா தாவரங்கள் இலைகள் இருக்குல்ல, அதுக்கு அதெல்லாம் லிஸ்ட் போட்டா உயர்தரமானது புஷ்பசாரா அப்படின்னு சொல்லி அர்த்தம். புஷ்பசாரா உயர்தரமான என்ன சொல்றது ஃபிளவர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது அர்த்தம். நந்தினி என்ன அர்த்தம்னா ஹாப்பினஸ் டு எவ்ரி ஒன், கிவ் ஹாப்பினஸ் டு எல்லாருக்கும் இன்பத்தை கொடுப்பவள் அப்படி சொல்லி அர்த்தம். ஆறாவது கிருஷ்ண ஜீவனி அப்படின்னு என்ன அர்த்தம்னா த லைஃப் அண்ட் சோல் ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணருடைய ஆத்மா என் வாழ்க்கை என்ற அர்த்தம். அதான் கிருஷ்ண ஜீவனி. ஏழாவது விஸ்வபாவினி என்னதுன்னா 3 லோகத்தையும் வந்து தூயப்படுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது கீழே பாதாளோகம், பூலோகம், ஆன்மீகம், இந்த 3 லோகத்தையும் புனிதப்படுத்துருங்க அப்படி விஷ்ணு பாவனி. துளசி அப்படின்னு என்ன அர்த்தம்? துளசினா என்ன அர்த்தம்னா எந்த வகையான நோ காம்ப்ரமைஸ், எந்த வகையான யாருக்கிட்டையும் நம்ம வந்து யாருக்கிட்ட ஒப்பிட முடியாது. அதான் துளசி என்ற பேருக்கு அர்த்தம். இந்த மாதிரி 8 வகையில அவங்க கூப்பிடுறாங்க. அப்ப விருந்தாவனம், விருந்தா தேவி, இது எல்லாமே துளசி மகாராணி தான் குறிக்குது. விருந்தான்னு சொன்னாலே அது துளசியை தான் வந்து குறிக்குது. விருந்தா அப்புறம் வந்து என்னது இது எல்லாமே வந்து துளசி தேவி தான் குறிக்குது. அப்ப பகவானுடைய லோகத்துல கோலோகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் அவர் தான் பிரசிடென்ட், அவர் தான் தலைவர். ஓகேவா? அப்ப அந்த லோகத்துக்கு வந்து பேர் வந்து என்னதுன்னா பிருந்தாவனம், கோலோக பிருந்தாவனம். பிருந்தாவனம்னா என்னதுன்னா துளசி அப்படின்னு அர்த்தம். பிருந்தாவனம் துளசி, வனம்னா காடு, துளசி முழுக்க நிறைஞ்சிக்கிற காடு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கோலோக பிருந்தாவனம். கோன்னு என்ன அர்த்தம்னா பசுக்கள் உலகம் என் துளசியோட காடு, இது ரெண்டுமே சேர்ந்துதான் ஆன்மீக உலகம். துளசி வந்து முழுக்க எங்க பார்த்தாலும் துளசிகள் தான் அங்கதான் வந்து அங்க இருப்பாங்க அவங்க. ஓகேவா? அப்ப துளசி தேவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிருந்தா தேவி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதானுடைய ஒரு எக்ஸ்பென்ஷன், ராதானுடைய ஒரு அங்கம், ஒரு விரிவங்கம் அப்படி சொல்லலாம். ஓகேவா? அப்ப அவங்க அந்த இடத்த முழுக்கும் கோலோக பிருந்தாவனம், ஆன்மீக வைகுண்ட கொலசோ எல்லா இடத்துலயும் அவங்க வந்து பரவி இருப்பாங்க பிருந்தா தேவி. ஓகே. தென் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண கம் மெட்டீரியல் வேர்ல்ட் பிஃபோர். ஓகே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்ன ஆன்மீக லோகத்துல இருந்து கீழே இறங்கி வந்தாரு. அப்ப அவர் வரும்போது ராதாராணி அவர்களுடைய கோலோக பிருந்தாவனத்துல எல்லாமே சாம குண்டம், ராதா குண்டம், கோவர்தமலை, இந்த மாதிரி எல்லாம் கீழே இறங்கி எல்லாமே கீழே இறங்கி வந்து வரப்பட்டது, பூமியில வந்துச்சு. இதெல்லாம் யாரு வந்து இது பண்றாங்கன்னா இந்த பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய பிருந்தா தேவி. இந்த பிருந்தா தேவி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் இந்த லீலைகள் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த துளசி மகாராணி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த இந்த விஷயங்களை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலோகத்துல ஒரிஜினல் கோலோக பிருந்தாவனத்துல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த பூமிக்கு அவங்க வந்து கொண்டு வராங்க.
ஓகேவா? இந்த விஷயத்த துளசி தேவி தான் செய்வாங்க, பிருந்தா தேவி தான் செய்வாங்க. அப்ப துளசி இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, ஆன்மீக லோகத்துல பிருந்தாவனத்திலும் சரி, இந்த பூமியில கூடிய பிருந்தாவனத்திலும் சரி, இங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல் யாருக்கு இருக்குன்னா, அந்த பிருந்தாவனம் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா, கிருஷ்ணர் என்னதான் இந்த பிருந்தாவனத்தோட ஹீரோ வந்தாலும் துளசி மகாராணி தான் இந்த பிருந்தாவனத்தை தன் கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு இந்த நாட்டுல வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் முதலமைச்சர் வந்து இருந்தாலும், ஆனா சில டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோல் தான் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனோ இந்த மாதிரி. அப்ப பகவான் வந்து மொத்த யூனிவர்ஸ் பௌதிக லோகம், ஆன்மீக லோகம் எல்லா லோகத்துக்கும் அவர் தான் வந்து முழு கடவுள் இருந்தாலும், அந்த ஆன்மீக லோகம் கோலோக பிருந்தாவனம் முழுக்க முழுக்க பிருந்தா தேவியோட கண்ட்ரோல் தான் இருக்கும். பிருந்தா தேவினா வந்து யாரு? துளசி மகாராணி கண்ட்ரோல் தான் இருக்கும். அப்ப அவங்களுடைய மர்சி கருணை இல்லாம, அவங்களோட கருணை இல்லாம யாருமே அந்த பிருந்தாவனத்தோட லீலைக்குள்ள யாரும் உள்ள வர முடியாது. ராதாகிருஷ்ணருடைய பாஸ்ட் டைம், ராதாகிருஷ்ணன் லீலைக்குள்ள யாருமே வர முடியாது. பிருந்தா தேவியோட கருணை இருந்தால் மட்டும்தான் அவங்க வர முடியும். உதாரணத்துக்கு வந்து பாருங்க, பிருந்தாவனத்துல லீலைகள் நிறைய நடந்திருக்கு. அதுல முக்கியமான ஒரு லீலை வந்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணருடைய ராசலீலை. அப்ப கோபியர்கள் என்ன பண்ணுவாங்க, ராத்திரி நேரத்துல கிருஷ்ணரோட புல்லாங்குழல் சவுண்டை கேட்டு எல்லா கோபியர்களும் கிருஷ்ணரை நோக்கி ஓடி கிருஷ்ணருக்கு கூட வந்து எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, நைட்டு முழுக்க ஆடுவாங்க. ரச டான்ஸ், ரச லீலைகள் சொல்லுவாங்க. ரச லீலை எல்லா வகையான ரசங்கள், எல்லா வகையான உணர்ச்சிகள், எல்லா வகையான அன்பை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. அப்ப இந்த ரச லீலைகள் வந்து எல்லாரும் வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியும், தேவர்களுக்கு தெரியும் இந்த ரச லீலைகள் நடக்குது, இது ரொம்ப உயர்தரமான லீலை, இதை யாரையும் பங்கெடுத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது சிவபெருமான் என்ன பண்றாரு, சிவபெருமான் அந்த கோபியர்கள் மாரியே ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த லீலைக்குள்ள வந்து நம்மளும் ஒரு கோபியரா இருந்து கிருஷ்ணன் கூட ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்ப அவர் நினைக்கும் போது என்ன ஆயுதுன்னா, பிருந்தா தேவி அதை அனுமதிக்கல. பிருந்தா தேவி அது என்ன பண்றாங்கன்னா, அந்த லீலைக்குள்ள வந்து ஓன்லி கோபியர்கள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சிவபெருமான வந்து அவங்க ஒரு கோபியரா இருந்த சிவபெருமான வந்து முன்னுக்கே பிடிச்சிடுறாங்க. ஏன் அவங்க சிவபெருமான வந்து அவங்க பிடிச்சிடுறாங்கன்னா, சிவபெருமான வந்து ட்ரெஸ்ஸை மாத்தினாரு, புடைய மாத்தினாரு, மூக்கத்தி எல்லாம் போட்டாரு, எல்லாம் பண்றாரு, ஜடெல்லாம் பின்ட்டாரு, அழகா ஒரு பார்க்க எக்ஸாக்ட்லி கோபியர் மாரி இருக்கிறாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ண மறந்துட்டாரு. என்ன அது? ஹரே கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகணும். கிளாஸ்ல ஒரு மாசம் கிளாஸ் அதுல போந்துகிட்டு கிருஷ்ணா பேசும் வருவோம். அப்ப அவர் கழுத்தில் உள்ள புரு சொல்ற மாதிரியே அவர் கழுத்தில் உள்ள அந்த பாம்பை வந்து எடுக்க மாட்டாரு. அதனால வந்து துளசி மகாராணியை அவர் அலோ பண்ணல. ஆனா அவர் வந்து நிராகரிக்கல. அவர் வந்து அந்த ரசலியில் நடக்கக்கூடிய இன்னுக்கு அந்த காட்டா செக்யூரிட்டியா வந்து அவங்க வச்சாங்க. ஏன்னா சிவபெருமான் இஸ் வைஷ்ணவா, அவருக்கு மட்டும்தான் அந்த ரசலீலை இடத்துக்கு வெளியில இருக்கிற இடம் கிடைச்சிச்சு, மத்த யாரும் கிடைக்காது. அதனாலதான் இன்னும் பிருந்தாவனத்துல சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா கோபீஸ்வரா அப்படின்ற சிவபெருமான் கோபியின் மேல் இருப்பாரு, அந்த ரூபத்தை வந்து வழிபடுவாங்க சிவபெருமானு. ஆனா ஃபுல் கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குன்னா துளசி மகாராணி கிட்ட மட்டும்தான் இந்த கண்ட்ரோல் இருக்கும். ஓகேவா? அப்ப அவங்கதான் வந்து யார வந்து இந்த லீலைகளை வந்து செய்யணும், யார் ராதாகிருஷ்ணரை இது பண்ணணும், யார் ராதாகிருஷ்ண லீலைக்குள்ள யார் வரணும், யார் வரக்கூடாது, இது எல்லாத்தையும் வந்து அந்த தாமத்தை விருந்தாதாமத்தை கண்ட்ரோல் பண்றது அவங்கதான். ஒண்ணுன்னு அவங்களோட கருணை இருந்தா தான் நம்ம விருந்தாவனத்துக்குள்ள போக முடியும். அந்த விருந்தாவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லீலைகளை வந்து நம்மளால உணர முடியும். அவங்க கருணை இருந்தா தான் விருந்தாவன லீலைகளை நம்ம டேஸ்ட் பண்ண முடியும். அவங்க கருணை, துளசி மகாராணி கருணை இல்லாம நம்ம வந்து விருந்தாவன லீலைகளையோ விருந்தாவன என்ன சொல்றது கதைகளையோ நம்மளால டேஸ்ட் பண்ணவே முடியாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். துளசி மகாராணி பக்தி பாதைக்கு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்புறம் இந்த கிருஷ்ண லீலையில வந்து பாத்தீங்கன்னா ராதாராணியோடைய ஃப்ரெண்டாக கோபியாக துளசி மகாராணியும் ஒரு ஒரு பங்கு கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா அவங்கதான் ஃபுல் கண்ட்ரோல் பண்றாங்க இந்த பிருந்தாவனத்தை. ஆனா என்னது அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. பிருந்தாவனத்துல என்னென்ன லீலைகளை நடக்கணும், என்னென்ன லீலைகளை செய்யணும்,
அதுக்கு வந்து 2 பேர் முக்கியமான ஆள் இருப்பாங்க. ராதா கிருஷ்ணர் வந்து அவங்கள எல்லா லீலைகளையும் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பிருந்தாவனத்துல லீலைகளை அரேஞ்ச் பண்றது 2 பேர் இருப்பாங்க. முக்கியமா 2 பேர் தான். அந்த 2 பேர் தான் இந்த லீலைகள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது யாருக்கும் தெரியுமா? ட்ரை பண்றீங்களா? எஸ், ராதிகா மாதிரி சொல்லிருக்காங்க. யோகா மாயா. யோகா மாயா வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. யோகா மாயாவுக்கு அங்க பிருந்தாவனத்துல யோகம், அந்த கோபியர்கள் அங்க யோகா மாயான்னு சொல்ல மாட்டாங்க. இது அந்த கதையில படிச்சுன்னா யோகா மாயான்னு சொல்ல மாட்டாங்க. யோகா மாயாக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது அது? பிருந்தாவன் லீலைகள்ல யோகா மாயாவை யோகா மாயான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கியமா ஒரு லீலை அவங்க பேர் இருக்கு. என்னது? பௌர்ணமாசி. பௌர்ணமாசி. எஸ், பௌர்ணமாசி. வெரி குட். மாயா 2 மாயா இருக்கு. ஒண்ணு யோக மாயா, ஒண்ணு மகா மாயா. இது ரொம்ப தெளிவா புரியணும். அதனால நான் உங்களுக்கு பொறுமையா ஸ்லோவா நான் சொல்றேன். ஓகேவா? ஏதாச்சும் கேட்க நீங்க கடைசியா கேட்கலாம். யோக மாயா, மகாமாயா 2 மாயா இருக்கு. மகாமாயா பௌதிக உலகத்துல நம்மளை வந்து துன்பப்படுத்துறவங்க, நம்மளை தண்டிக்கிறவங்க மகாமாயா. அதே இன்னொரு மாயா வந்து ஆன்மீக உலகத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்கதான் யோக மாயா. அவங்க பகவான் லீலைகளை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப நம்ம இந்த பௌதிக லோகத்துல நம்ம வந்து பகவானுக்கு பக்தி செய்தோமே ஆனால் நம்மளுக்கு யோக மாயா அந்த லீலைகளை புரிய வைப்பாங்க. நம்மளுக்கு புரியுதா? அப்ப முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இந்த பகவான் லீலைகளை அரேஞ்ச் பண்றது பாத்தீங்கன்னா பௌர்ணமாசி, அதாவது யோக மாயா தான் இங்க பௌர்ணமாசி. அந்த பௌர்ணமாசியாக அவங்க ஒரு கோபியரா இருப்பாங்க. யோக மாயாவும் பௌர்ணமாசியாக மாறி ஒரு கோபியரா இருப்பாங்க. அப்ப அந்த பௌர்ணமாசியோடைய கைடன்ஸ்ல அவங்களோட இதுல தான் இந்த பிருந்தாதேவியும் சேர்ந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. இப்ப ராதாகிருஷ்ணன் எங்க மீட் பண்ணணும், எங்க ஜுலன லீலை நடக்கணும், எங்க சண்டன யாத்திரை நடக்கணும், எங்க 2 பேர் வந்து லீலை பண்ணணும், இப்ப என்ன நடக்கணும், கிருஷ்ணர் எங்க யார இது பண்ணணும், இந்த மாதிரி எல்லா லீலைகளையும் பிருந்தாதேவி என் பௌர்ணமாசி 2 பேரும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இவங்க பிளான் பண்ணி இதை வந்து அவங்க வந்து ஒரு இது யாரு என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லி அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு தகவலை தெரிவிப்பாங்க. அது எப்படி அவங்க அந்த அந்த விஷயத்த எப்படி பாஸ் பண்ணுவாங்க? இப்ப பௌர்ணமாசியும் பிருந்தாதேவியும் 2 பேரும் பேசிட்டாங்க. இப்ப இங்க இந்த லீலை பண்ணலாம், இந்த லீலை பண்ணலாம், இந்த லீலை செய்யலாம், நாளைக்கு இது பண்ணலான்னு. இது எப்படி தகவலை வந்து எப்படி வந்து எல்லாருக்கும் சொல்லுவாங்க? யார் மூலமா சொல்லுவாங்க? யாருக்கு தெரியும்? கிருஷ்ணா பாபா மர்ச் பண்றேன் பாபா. கிளி முடியுமா? சொல்லுங்க ப்ரோ. முடியும் ப்ரோ. கிளி ராஜாண்ட கிளி முடியுமா? ஓ, கிளியா? கிளிதான். வெரி குட். அதான் ஆன்சர். வெறும் ராதாணிக்கு மட்டும் கிளி வந்து கிடையாது, எல்லாருக்கும் கிளி இருக்கும். ஒவ்வொரு கோபியர்களும் கிளி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்ப அவங்க அந்த கிளி மூலியமாக அவங்க பாசனம் பண்ணுவாங்க. அந்தந்த கோபியர்கள் விஷயங்கள் போகும். இது ரொம்ப ஸ்வீட்டான பாஸ்ட் டைம் லீலைகள். நம்மளோட குறுகிய அறிவுல, நம்மளுடைய இந்த மந்த புத்தியில நம்ம எப்படி இமேஜின் பண்ணுவோமா? இப்ப எப்படி நம்ம இமேஜின் பண்ணுவோம்? நம்மளோட மண்டையில, நம்மளோட மூளையில ஏதோ ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ள இந்த லீலை நடக்குது அப்படின்னு நினைப்போம். பிருந்தாவனம், கோலோக பிருந்தாவனம் என்பது அது எவ்வளோ மில்லியன் கணக்கு பெருசானது. இப்ப சாதாரண பௌதிக லோகம் நம்ம அதுவே இவ்வளவு பெருசு இருக்க, பகவானுடைய இந்த பௌதிக லோகம், இந்த பௌதிக லோகத்துக்கு வெளியில பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து பூவ சுவா மதக தபக ஜனக சத்தியம், அப்ப கீழே அத்தல வித்துல தலாத்தல மகாத்தல ரசத்துல பாதால இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு அண்டம். 14 அண்டம் சேர்ந்து இதெல்லாம் ஒரு அண்டம். இந்த அண்டமே வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய கோலோக பிருந்தாவனத்துக்குள்ள ஒரு கடுகோட சிறு அளவுல தான் இருக்கும். அப்ப பூமியில நீங்க அதை வைக்கவே முடியாது. ஆனா கோலோகம் வந்து அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். அப்ப அந்த மிகப்பெரிய கோலோக பிருந்தாவனத்துல எத்தனை 1000 கோபிகள், எத்தனை 1000 கிளிகள், எத்தனை 1000 பசுக்கள், எத்தனை கோடான கோடி நாடுகள், கண்டங்கள், இந்த மாதிரி பெரிய அளவுல வந்து கோலோக பிருந்தாவனம் இருக்கும். இத மொத்தத்தையும் பிருந்தாதேவி என் பௌர்ணமாசி இவங்கதான் இந்த லீலையை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேவா? நீ சும்மா இங்க இருக்க பௌத்திக இங்க இருக்க பிருந்தாவனத்துக்கும் அங்க இருக்க பிருந்தாவனத்துக்கும் எந்த வித்தியாசம் இல்ல. ஆனா நம்ம வெறும் இந்த உலகத்துல பிருந்தாவனத்தை வச்சு அப்படிதான் அங்க இருக்கணும்னு கிடையாது. அங்க ஒன்னும் நம்ம வந்து இமேஜின் நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு வந்து அங்க வந்து அந்த உலகம் அங்க இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த பிருந்தாதேவியோ வந்து பாத்தீங்கன்னா லீலைகளுக்கு உண்டான எல்லா திங்ஸும், எல்லா ப்ரிப்பனலியா, எல்லா வகையான அரேஞ்ச்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க. அங்க பழங்கள் இருக்கணுமா, அங்க மரங்கள் இருக்கணுமா, அங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணுமா, அங்க பிளவர் இருக்கணுமா, அங்க காலன் இருக்கணுமா,
மாலைகளுக்கு நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் அவங்க பண்ணுவாங்க. பார்த்து பார்த்து ஒரு ஒரு லீலைகளையும் வந்து அவங்க செய்வாங்க. எஸ்பெஷலி ராதாகிருஷ்ணன் லீலைகளை அவங்க தான் இன்னும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப அது அந்த பிருந்தாதேவி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நித்தியமா பகவான் லோகத்துல வந்து சேவை செய்யறாங்க. அவங்கதான் வந்து என்ன பண்றாங்க, அந்த லோகத்துல நடக்கிற லீலைகளை விஷயங்களை இந்த லோகத்துக்கு அவங்கதான் காரணமற்ற கருணையோட அவங்கதான் இந்த பூமிக்கு கொண்டு வராங்க. வேற யாருனாலும் கொண்டு வர முடியாது. இவன் பகவானோட சக்தி இருக்குது. ஆனா இருந்தாலும் பிருந்தாதேவியோட கருணையால மட்டும்தான் நம்மளுக்கு இங்க வந்து இந்த பூமியில வந்து ஆன்மீக பிருந்தாவனம் எப்படி இருக்கும் அதோடைய ஒரு ஜீராக்ஸ், ஒரு காப்பி தான் இங்க எடுத்து வந்து பூமியில காட்டுறாங்க. அது பிருந்தாதேவி கருணையால இருந்ததால மட்டும்தான் நம்ம இந்த பூமியில வந்து கோவர்தனை பார்க்க முடியுது, ராதா குண்டம் பார்க்க முடியுது, ஷாம குண்டம் பார்க்க முடியுது. அவ கருணை இல்லைன்னா நமக்கு இது எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ராதாராணியே வந்து உயர்தரமான ஒரு கோபி. ஓகேவா? ஆனா ராதாராணியே வந்து ஒருத்தவங்களோட சேவையில திருப்தி அடைஞ்சாங்கன்னா அது யாரோட சேவையில்னா துளசி தேவி பிருந்தாதேவியோட சேவையில மிகப்பெரிய திருப்தி அடைஞ்சாங்க. ஓகேவா? அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாதேவி அவங்களோட சேவையில ராதாராணி திருப்தி அடைஞ்சனால ராதாராணி என்ன பண்ணாங்க, ஒரு தடவை பிருந்தாதேவிய கிருஷ்ண கூட பக்கத்துல உட்கார வச்சு கிருஷ்ணருக்கும் துளசி மகாராணிக்கும் 2 பேருக்கும் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஸ்ரீமதி ராதாராணி. ஏன்னா பிருந்தாதேவி கூட உட்காந்து கிருஷ்ணரும் உட்காந்து ஊஞ்சல் ஆட வச்சாங்க. இது பிருந்தாவனத்துல வந்து ஸ்பெஷலாக துளசி மகாராணிக்கு பிருந்தாதேவிக்காக நடக்கப்பட்டது. அன்னிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி கருணையும் துளசி மகாராணி கிட்ட இருக்கு, கிருஷ்ணருடைய கருணையும் துளசி மகாராணி கிட்ட இருக்கு. ஓகேவா? இங்க வந்து கல்யாணம் பண்றது, இந்த மேரேஜ் பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பௌதிக கண்களோட நம்ம பார்க்க கூடாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க 2 பேர் கல்யாணம் பண்றது, அங்க 2 பேர் ஒன்னா ஊஞ்சலாடுது, இது எல்லாமே டிரான்ஸ்டென்டல் ஆன்மீக மயமானது. அங்க வந்து 2 விஷயம் தான். அங்க ஆணு பெண்ணு அதெல்லாம் கிடையாது. பகவான் லோகத்துல அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் கோபியர்கள் தான், அங்க எல்லாமே பெண்கள் தான். ஓகேவா? அங்க புருஷா ஆண் என்பது ஒருத்தர் மட்டும்தான், பகவான் மட்டும்தான் ஆண். புரியுதா? அப்ப பகவான் லோகத்துல அங்க வந்து சக்தி அண்ட் சக்திமான். சக்திமான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், சக்தி வந்து கோபியர்கள் ராதாராணி, இவங்க எல்லாம் சக்திகள். இந்த 2 தான் அங்க பார்ப்பாங்க, தவிர இங்க ஆணு பெண்ணு அதெல்லாம் அங்க கிடையாது. அப்ப துளசி மகாராணி எப்படி வந்து அவங்க வந்து இந்த பூமியில செடியா வந்தாங்க, அதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. துளசி மகாராணி துளசி தேவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து குஷத்வஜா அப்படின்னு சொல்லருக்கு மகளா பிறந்தாங்க. பிறகு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜலந்தரா என்ற ஒரு நபரை வந்து கல்யாணம் பண்ணாங்க. இந்த ஜலந்தரா வந்து அவர் வந்து யாருன்னா, அவர் வந்து ஜலம்னா வந்து தண்ணி, அவர் தண்ணிலேருந்து பிறந்தவர் அவரு. ஓகேவா? அதனால அவர் பேர் ஜலந்தரா. அப்ப அவர் என்ன பண்றாரு, துளசி தேவியை வந்து கல்யாணம் பண்றாரு. அப்ப ஜலந்தராக்கும் துளசிக்கும் வந்து கல்யாணம் நடக்குது. ஆனா துளசியோடைய அந்த பதிவிரதை, அந்த செஸ்டிசி, அவங்களோட பெண்ணா ஒரு ஒரு தூய்மையான பெண்ணா இருந்தனால அவங்களுடைய அந்த தூய்மையை வந்து என்ன ஆகுதுன்னா ஜலந்தராக்கு வந்து அவரோட கணவருக்கு வந்து மிகப்பெரிய சக்தி கொடுக்குது. அவர் அந்த சண்டை போடுறதுக்கு போர் பண்றதுக்கு மிகப்பெரிய சக்தி கொடுக்குது. துளசியோடைய அந்த பதிவிரதை, அந்த செஸ்டிசி வந்து அவங்களுடைய அந்த உண்மையாக அந்த பெண்ணாக இருக்கிறதுனால அவரோட கணவருக்கு வந்து மிகப்பெரிய சக்தி கிடைக்குது. அப்ப ஜலந்தரா வந்து யாருமே வந்து தோக்கடிக்கவே முடியல. காரணம் என்னன்னா அவங்களோட மனைவி துளசி வந்து வெரி பவர்ஃபுல்லான ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இவர் கணவரை எந்த ஒரு யாருமே சண்டை போட்டு சாவடிக்க முடியல. அப்ப ஜலந்தரா என்ன பண்றாருன்னா தேவர்களுக்கு, டெமிகாட்ஸ்க்கு எதிராக சண்டை போட்டு இருக்காரு ஒரு தடவை. அப்ப தேவர்கள் வந்து பாக்குறாங்க அந்த ஜலந்தராவை சாகடிக்கவே முடியல. அப்ப ஜலந்தரா வந்து என்ன பண்றாங்க, அவங்க சாவடிக்கணும், இவரை வந்து இந்த மாதிரி நம்ம தேவர்கள் அழிக்கிறாரே அப்ப என்ன பண்றாங்க, தேவர்கள் டெமிகாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பகவான் விஷ்ணு கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப பகவான் விஷ்ணு கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் விஷ்ணு என்ன பண்றாருன்னா கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை, கண்டிப்பா உங்க கவலைகளை நான் தீர்த்து வைப்ப சொல்லி பகவான் விஷ்ணு என்ன பண்றாரு, இப்ப தேவர்களை காப்பாத்தணும்னா ஜலந்தரா கிட்ட இருந்து தேவர்களை காப்பாத்தணும். இப்ப ஜலந்தராக்கு ஏன் இவ்வளவு பவர் இருக்குன்னா அவங்களோட மனைவி துளசி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பதிவிரதை தன்மை இருக்கு. அவங்க வந்து தன் கணவரை தவிர்த்து வேற யாரும் வந்து அவங்க வந்து பார்த்தது கிடையாது. அப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த கதையை நீங்க ரொம்ப கரெக்டா போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை வந்து தவறாகவோ இல்ல வந்து ஒரு சரியான புரிந்துணர்வு இல்லாம நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நான் எக்ஸ்பிளைன் பண்றத
பொறுமையாக நிதானமாக கேட்கணும். அப்ப பகவான் விஷ்ணு என்ன பண்றாரு, ஜலந்தரா மாதிரியே ஒரு உருவத்துல இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, துளசி மகாராணி கூட வந்து அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து அவங்க வீட்டுக்கு வராரு. துளசி மகாராணி என்ன பண்றாங்க, அவங்க வந்து தன் கணவர் தான் வந்துட்டா சொல்லி அவங்களுக்கு சேவை செய்து அன்னைக்கு ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா அங்க தங்குறாங்க. ஓகேவா, அங்க நைட்டு ஃபுல்லா தங்குறாரு. அப்ப என்ன ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஒரிஜினல் ஜலந்தரா இருக்கிறனால அவருக்கு அங்க சக்தி வந்து குறையுது. சக்தி கொஞ்சம் என்ன பண்றாங்க, டெமிகாட்ஸ் தேவர்கள் என்ன பண்றாங்க, ஜலந்தராவை போட்டு தள்ளிடுறாங்க. ஒரே கதையை முடிச்சிடறாங்க. தேவர்கள் எல்லாரும் வந்து காப்பாற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் துளசி தேவிக்கு வந்து தெரிய வருது, ஓ இது வந்து என் கணவர் ஜலந்தரா இல்ல, இது வந்தது வந்து பாத்தீங்கன்னா இது பகவான் ஸ்ரீ விஷ்ணு வந்திருக்கிறாரு, இது எப்படி நீங்க இனிமே வரலாம் அப்படின்னு சொல்லி துளசி தேவி என்ன பண்றாங்க, பகவான் விஷ்ணுவுக்கு வந்து ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்க வந்து கல்லாக நீங்க இருக்கணும் அப்படின்னு சாபத்தை கொடுக்குறாங்க. அந்த கல்லாக சொன்னது வந்து என்னவா அவர் மாறுறாருன்னா சாலகிராம சீலா. சாலகிராம சீலா நம்ம டெம்பிள்ல நிறைய இடத்துல ஒர்ஷிப் பண்ணுவோம். அது வந்து சாலகிராம சீலா வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கருங்கல்லு மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு அவதாரத்துல இருக்கும். கிருஷ்ண சாலகிராம சீலா இருக்கு, நரசிங்க சாலகிராம சீலா இருக்கு, வராக சாலகிராம சீலா இருக்கு, அப்ப பரசுராம சாலகிராம சீலா இருக்கு, பலராம சாலகிராம சீலா இருக்கு, புத்த சாலகிராம சீலா இருக்கு, வேற என்ன அது எல்லா வகையான வாமன சாலகிராம சீலா இருக்கு, எல்லா வகையான சாலகிராம சீலா இருக்கு. சாலகிராம சீலா வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா எப்படி இருக்குன்னா, நேபாள்ல கந்தகி நதின்னு சொல்லி ஒரு நதி இருக்கு. அந்த நதியில வந்து பாத்தீங்கன்னா சில சாலகிராம சீலாக்கள் நிறைய அங்க கிடைக்கும். சாலகிராம சீலை எப்படி உருவாது குரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வகையான வண்டு ஒண்ணு இருக்கு. அந்த வண்டு என்ன பண்ணும்னா, அந்த வண்டு ஒரு கல்லுக்குள்ள உள்ள போது அந்த கல்லை வந்து சாப்பிட்டு அது வந்து பகவான உருவம் மாதிரி அதை மாத்தி வச்சிருக்கும். அந்த கல்லாக தான் வந்து மாறணும்னு சொல்லி துளசி தேவி வந்து பகவான் விஷ்ணுக்கு சாபம் கொடுக்குறாங்க. பிறகு வந்து பகவான் விஷ்ணு என்ன பண்றாருன்னா, அந்த கல்லு ரூபத்தில் இருக்கக்கூடிய நான் என்னைய வழிபடணும்னா துளசி தேவி இல்லாம என்னை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை வரமா மாத்துறாரு. யாரு, பகவான் விஷ்ணு. அப்ப அது மட்டும் இல்லாம துளசி இல்லாம இனி வந்து துளசி வந்து நிரந்தரமா அவ வந்து என்னோட சேவகி, நான் அவளை வந்து ஏற்கனவே நான் வந்து பகவான் வைகுண்ட லோகத்துல துளசி தேவி தான் ஒரிஜினலாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க உண்மையான கணவர் பகவான் விஷ்ணு. அப்ப ஏற்கனவே இந்த லீலைக்காக தான் அவங்க வந்து ஜலந்தராவர் வந்து கல்யாணம் பண்றாங்க தவிர ஒரிஜினலாகவே பகவான் விஷ்ணுவுடைய மனைவி துளசி தேவி. அப்ப துளசி தேவி வந்து அது துளசி இல்லாம அவங்கள இனி வந்து துளசி தேவி இல்லாம யாரும் விஷ்ணு வழிபடக்கூடாது. ஏன்னா அவர் என்ன கொடுத்தாருன்னா, இந்த துளசி தேவி அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு செடியாக மாறணும் சொல்லி அவர் சொல்லிடுவாரு. அந்த செடியில வரக்கூடிய இலை இருந்தாதான் நீங்க என்னை வழிபட முடியும். நீங்க ஏதாவது எனக்கு வந்து ஆஃபரிங் ஏதாவது நைவேத்தியம் பண்றதா இருந்தா துளசி இல்லாம நான் எதுவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு எப்போதுமே நீங்க துளசி மாலைகள் நீங்க போடலாம். அது மட்டும் இல்லாம துளசி தேவி எங்க இருக்கிறாங்களோ அங்க நான் இருப்பேன். இந்த மாதிரி பல வகையான வரங்களை வந்து பகவான் விஷ்ணு கொடுக்குறாரு. ஓகேவா, அதனாலதான் நம்ம இப்போவும் பகவான் நைவேத்தியம் பண்ணும் போது நம்ம வந்து துளசி இலையை வச்சுதான் நைவேத்தியம் பண்ணணும். துளசி இலையை கிடைக்கல அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணலாம்னா, துளசியோட இந்த குச்சி, துளசியோட சின்ன ஒரு இது கூட வச்சு துளசி கண்டிப்பாக அந்த போகால இருக்கணும். ஓகேவா, அப்ப துளசி தேவி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பக்திக்கு மிகப்பெரிய ஆதாரம் துளசி தேவி. நம்ம பக்திய வளர்க்கக்கூடியவங்க துளசி தேவி. ஓகேவா, அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவருடைய 4 பசங்க, சனந்தன், சனாதன, சனகுமாரன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனந்தன், சனாதன, சனகுமார், 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பிரம்மவாதினா என்ன அர்த்தம், பிரம்மவாதினா வெறும் ஜோதி தான் கடவுள் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க ஜோதியை நோக்கி வழிபாடு செஞ்சிருக்கும் போது பகவான் விஷ்ணுக்கு நைவேத்தியம் பண்ண ஆஃபரிங் பண்ண துளசியோடைய வாசனை, அந்த துளசியோட வாசனை அவங்க வந்து ஸ்மெல் பண்ணனால பிறகு அந்த துளசியோட வாசனை நோக்கி அதுக்கப்புறம் வைகுண்டம் வந்தாங்க. பிறகு வந்து பகவானுடைய பக்தர்களாக மாறினாங்க. துளசி தேவி அவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணியிருக்காங்க.
அதே போல மகாபிரபு லீலையில சைத்தன்யா மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடி ஸ்ரீல அத்வைத ஆச்சாரியர், அதாவது சிவபெருமானே அத்வைத ஆச்சாரியராக இந்த பூமியில வந்து தோன்றினார். சதாசிவம் சிவபெருமான் அத்வைத ஆச்சாரியராக இந்த பூமிக்கு வந்தாரு. அத்வைத ஆச்சாரியார் மகாபிரபு வர வைக்கிறதுக்கு, மகாபிரபு வரதுக்கு முன்னாடி ஒரு 50-60 வயசுக்கு முன்னாடி அவர் இந்த பூமியில வந்துட்டாரு. அவர் இந்த கலியுகத்துல நிறைய அட்டுழியல் நடக்குது. கலியுகத்துல தர்மத்தை யாரும் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கலியுகத்துல யாருமே எதுவுமே சரியா செய்ய மாட்டாங்க. அது பகவான் கிருஷ்ணரே நீங்க இந்த கலியுகத்துக்கு நீங்க வரணும் சொல்லி அன்னாடிக்கும் அவர் என்ன பண்ணுவார், கங்கை நதியில உட்காந்து சாலகிராம சீலா, கிருஷ்ண சீலாவை வச்சு அன்னாடிக்கு அது மேல ஒரு துளசி இலையை வச்சு அன்னாடிக்கு கங்கை நீரை ஊற்றி துளசி மகாராணி கிட்டையும் கங்கா தேவி கிட்டையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கிட்டையும் அன்னாடிக்கு பிரார்த்தனை பண்ணுவாரு. அந்த பிரார்த்தனை பண்ணல துளசி தேவி இருந்தனால, அந்த சாலகிராம சீலா ஒர்ஷிப் பண்ணால பகவான் கிருஷ்ணர் மிகப்பெரிய திருப்தி அடைஞ்சாரு. அதற்கு பிறகு சைத்தன்யா மகாபிரபுவாக, கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபிரபுவாக இந்த பூமியில அவதாரம் பண்ணாரு. பூமிக்கு கீழே இங்க வந்தாரு. அந்த சாலகிராம சீலால துளசி வச்சு ஒர்ஷிப் பண்ணால பகவான் மிகப்பெரிய திருப்தி அடைஞ்சாரு. அது மட்டும் இல்லாம அதே சைத்தன்ய மகாபிரபு லீலையில மகாபிரபு எல்லாருக்குமே சமமாக தான் வந்து எல்லாரையும் பார்ப்பாரு. மகாபிரபு சமமாக எல்லாரையும் பார்ப்பாரு. அப்படிப்பட்ட மகாபிரபுவோடைய பக்தர்களை மிகப்பெரிய தூய்மையா பக்தர் ஸ்ரீலா ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு பிறப்பால ஒரு முஸ்லீமா இருந்தாலும் ஓகேவா, ஏன்னா முஸ்லீம் அந்த காலத்துல தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ப்பாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிறைய பேர் வந்து டிக்கெட் போட்டு ஜெகநாதபுரி போயிட்டு வரும். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, ஹரிதாஸ் தாக்கூருடைய அவருடைய திருவடி பாதம் ஒரு தடவை கூட பூரிக்குள்ள போகவே இல்லை. அவர் ஜெகநாதபுரிக்குள்ள உள்ள போறதுக்கு அவர் வாழ்நாளுக்குள்ள போனதே இல்லை. ஏன்னா அவர் பிறப்பால முஸ்லீம் பிறந்தாரு, நீ தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லி அவர் ஒதுக்கி வச்சாங்க. அப்படிப்பட்ட ஹரிதாஸ் தாக்கூரை மகாபிரபு என்ன பண்ணாரு, நாமாச்சாரியார்னு சொல்லி அந்த மிகப்பெரிய படம் வந்தாரு. ஏன்னா 24 hours அவர் சாண்டிங் பண்ணுவாரு. அது ஏன் அந்த பக்தி அவருக்கு வந்துச்சுன்னா நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான காரணம் அவர் 2 விஷயம் செய்வார் ஹரிதாஸ் தாக்கூர். நிறைய பேருக்கு வந்து என்ன தெரியும்னா அவர் சாண்டிங் பண்ணுவார் மட்டும் தான் தெரியும். ஆனா அவர் எப்படி சாண்டிங் பண்ணுவார் நிறைய பேருக்கு தெரியாது. அவர் ஜபம் பண்ணும் போது என்ன பண்ணுவார்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபம் பண்றாரோ அதே அளவுக்கு அவர் வந்து துளசி மகாராணியை வழிபடுவார். அவருக்கு இருக்கிற 2 ஆக்டிவிட்டி தான். ஒண்ணு துளசி தேவியை வழிபடுறது, ஒன்னு நாம ஜபம் பண்றது. அவர் துளசி தேவி முன்னுக்கு உட்கார்ந்துதான் அவர் ஜபம் பண்ணுவாரு. துளசி மடம் அவர் முன்னுக்கே அவருக்கு இருக்கும். துளசி தேவி அன்னாடிக்கு ஒர்ஷிப் பண்ணுவாரு. அதே போல துளசி தேவியா அவர் வந்து அன்னாடிக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதை நமஸ்காரம் பண்ணுவாரு. துளசி தேவியோட பிரணாம் மந்திரம் சொல்லுவாரு. துளசி தேவிய கருணையாலேயே அவர் வந்து மிகப்பெரிய நாமாச்சரியனா மாறினாரு ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர். அந்த அளவுக்கு துளசி மகாராணுடைய கருணை இஸ் வெரி வெரி கிரேட். நீ உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, நீ மேல் ஜாதியா கீழ் ஜாதியா அப்படிலாம் கிடையாது. நீ யாரா வேணாலும் இருக்கலாம். துளசி தேவிக்கு நீங்க வழிபட்டீங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய அவங்க கருணை கொடுப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம கௌதமிய தந்திரா என்ற சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்துல சில சனாதன கோஸ்வாமி கௌதமி தந்திரத்துல இருந்து இந்த ஸ்லோகத்தை கோட் பண்றாரு. அவருடைய ஹரிபக்தி விலாசத்துல புஸ்தகத்துல ஸ்லோகத்தை கோட் பண்றாரு. துளசி தலா மந்திரேனா ஜலாஷ்யா சாலுகேனவா விக்ரீணித்தே ஸ்வாம் ஆத்மானம் பக்தியேபியோ பக்தவத்சலா. அதாவது என்ன அர்த்தம்னா, ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் வெரி affectionate towards his devotee. He sell himself to devotee who offering water with tulasi. அதாவது கிருஷ்ணர் தன் பக்தர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஆத்மார்த்தமா வந்து தண்ணிய வந்து பக்தர்கள் ரொம்ப வந்து என்ன சொல்லுவார், ரொம்ப வந்து அவங்க கூடயே இருப்பாராம். ஆனா அந்த கிருஷ்ணர் எப்ப வந்து தண்ணியே இறந்து தன் பக்தர்கிட்ட ஃபுல்லா ஒப்படைப்பாருன்னு எப்பன்னா, யாரு துளசி தேவிய அன்போடு பக்தியோடு வழிபடுறாங்களோ அவங்க கிட்ட பகவான் கிருஷ்ணர் தண்ணியை ஒப்படைச்சிருவாராம். அந்த மந்திரம் இது கௌதமி தந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இத சனாதன கோஸ்வாமி தன் புஸ்தகத்தை ஹரிபக்தி விலாசத்துல கோட் பண்றாரு. துளசி தேவி யாரு சின்சியரா வழிபடுறாங்களோ, துளசி தேவியோட கருணை யாரு எடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணர் வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி இந்த சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஸ்கந்த புராணத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, யாரு வந்து துளசிய புகழ்ந்து பேசுறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் அந்த அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா
கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகுமா, அவங்களை புகழ்ந்து பேசினா. யாரு வந்து அவங்கள தொடர்றாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லா வகையான என்னது டிஸ்ட்ரெஸ் வந்து என்னது துன்பங்கள் அண்ட் டிசீஸ், நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை விட்டு போயிருமா அவங்க தொட்டாலே. யாரு வந்து துளசி தேவிக்கு வந்து பிரணாமம் பண்றாங்க, நமஸ்காரம் பண்றாங்களோ அன்னாடிக்கும் அவங்களுக்கு வந்து பயம் போயிருமா. என்ன பயம்னா, பயத்துல மிகப்பெரிய பயம் மரண பயம். யமராஜருடைய தூதர்கள் வந்து கடைசி காலத்துல நம்ம வந்து கூட்டு போகும்போது அவங்களுக்கு பார்த்தாலே பயம் வந்துருமா. இப்ப யாரும் நமஸ்காரம் பண்றாங்களோ துளசி மகாராணிக்கு அவங்களுக்கு அந்த பயம், எல்லா பயம் போயிடும். யாரு துளசியை வந்து நடுறாங்களோ அவங்களுக்கு என்னது கிருஷ்ணர் பக்தரா மாறுறதுக்கு, தூய்மையான பக்தரா மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுப்பாங்களாம். யாரு வந்து துளசிய அத வந்து கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்றாங்களோ அவங்களுக்கு பகவானுடைய கிருஷ்ண பிரேமை கண்டிப்பா கிடைக்குமா. இந்த மாதிரி ஸ்கந்த புராணத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. இதெல்லாம் வந்து துளசி மரனுடைய கதைகள், அவங்களோட குளோரிஸ், இதெல்லாம் நான் சொன்னது. அப்ப முதல்ல நம்ம பார்த்த மாதிரி துளசியோட பிரணாம மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாய துளசியாய பிரியாய கேசவ விஷ்ணு பக்தி பிரியதேவி, விஷ்ணு பக்தியை கொடுக்குறாங்க. ஓகேவா. அது மட்டும் இல்லாம நம்ம துளசியோடைய பூஜையை நம்ம செய்யும் போது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த துளசி பாடலாம் பாடி முடிச்ச பிறகு நம்ம சுத்தி வரும். யானி காணி சபா பாணி பிரம்ம ஹத்யா காணிச்ச தானி தானி பிரணசந்தி பிரணசீட பதே பதே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்லா பாத்தீங்கன்னா இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யானி காணி சபா பாணி, அதாவது with every step taken while circumambulating walking around ஸ்ரீமதி துளசி தேவி, அதாவது யானி காணி, அதாவது ஒரு ஸ்டெப் நம்ம நடக்கும் போது, ஒரு வாட்டி நம்ம சுத்தம் போது துளசி தேவி சுத்தம் போது all kind of sin are destroyed. யானி காணி சாப்பா பாணி, பாணி மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாப்பானினா என்ன அர்த்தம்னா பாவங்கள், எல்லா வகை பாவங்களும் இங்க வந்து முழுசாக அழிக்கப்படுது. ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து அவங்க சுத்தி வரும்போது நம்மளோட பாவம் அழிக்கப்படுது. ஈவன் த மோர் சிவியர் சீன் ஆஃப் பிரம்ம ஹத்தி, which means the sin incurred from killing a brahmana is completely removed. இதுல பாவங்களை மிகப்பெரிய பாவம் வந்து பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா இந்த பாவ பேரை வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க. நல்லா பாருங்க. யானி காணி சப்பா பாணி, அதான் எதுனா எல்லா வகையான பாவங்களும் நீ ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து துளசி மரம் சுத்தி வரும்போது போயிரும். அதுல மிகப்பெரிய பாவம் பிரம்ம ஹத்யா காணிச்சா. இந்த வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா பிரம்ம ஹத்யா காணிச்சனா பிரம்ம ஹத்தி தோஷம் சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. பிரம்ம ஹத்தி தோஷம்னா தோஷங்கள்ல வந்து பல வகையான தோஷங்கள் இருக்கு. நாக தோஷம் இருக்கு, பித்ரு தோஷம் இருக்கு, அப்புறம் அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோலாம் பண்றோம். பிண்டம் பிடிக்கிறோம், அப்புறம் வந்து அங்க போறோம், இதை பண்றோம், என்னென்ன பண்றோம். நீங்க வீட்டுல வச்சுக்க துளசி மாரோட பவர் வந்து இதுல பாருங்க. யானி காணி சாப்பா பாணி பிரம்ம ஹத்திய காணிச்சா. பிரம்ம ஹத்திகள்னா தோஷங்களே வந்து மிகப்பெரிய தோஷம் பிரம்ம ஹத்தி தோஷம். அந்த பிரம்ம ஹத்தி தோஷத்தையே வந்து போக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான சக்தி வந்து பாத்தீங்கன்னா தானி தானி பிரணசந்தி பிரதிக்ஷீன பதே பதே. துளசி மாராணி யாரை சுத்தி வராங்களோ சாதாரண பாவம் மட்டும் இல்ல, பிரம்மஹத்தி தோஷம் கூட முழுமையாக போகும் அப்படின்னு சொல்லி இந்த பிரதக்ஷீன, அதாவது அவங்க சுத்தி வரக்கூடிய அந்த பிரணாம மந்திரத்துல இருக்கு. மிகப்பெரிய பவர் வாய்ந்தவங்க துளசி மகாராணி. நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ பண்றதுக்கு, நம்ம அதை பண்றதுக்கு இதை பண்றதுக்கு நம்ம எங்கெங்க போயிருக்கோம். நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய சில புரோபாத ஆச்சாரியர் நம்ம கொடுத்துருக்க இந்த துளசி மகாராணி கிட்டேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லா வகையான பாவங்களும் நீங்க வந்து நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கலாம் எத்தனையோ பிரிவில. இந்த எல்லாத்தையும் இந்த துளசி மகாராணியை நீங்க ஒர்ஷிப் பண்ணீங்கன்னா எல்லாமே போயிடும். இது நம்ம தெரியறது இல்லை நம்மளுக்கு. என்ன ஆல்சோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இது துளசி மகாராணி கீர்த்தன். ஓகேவா. துளசி மகாராணி நீங்க ஆர்த்தி செய்யும் போது இந்த பாடலை தான் நீங்க பாடணும். நமோ நமஹ துளசி கிருஷ்ண பிரியாசி நாமோ நமஹ ராதா கிருஷ்ண சேவா பாபோ. என்ன அர்த்தம்னா ராதா கிருஷ்ண சேவா பாபோ ஏ அபிலாஷி, அதாவது
இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா, அதாவது ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணவின் சேவையில் பெற வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. நம்மளுக்கு இந்த பாடல் என்ன சொல்றாங்க, துளசி மகாராணி ராதாகிருஷ்ண சேவா நம்மளுக்கு ராதாகிருஷ்ண சேவை கொடுப்பாங்க. ஏ தொமாரோ சரணலோய் தாரா வஞ்ச பூர்ண ஹோய் கிருபா கோரி கோரோதாரே விருந்தாவன வாசி, எனக்கு உங்க கருணை கிருபா கோரோ. கிருபா கோரோன்னு என்ன அர்த்தம்? கிருப்பா அது நம்மளுக்கு காரணமற்ற கருணையை வந்து அவங்க கொடுப்பாங்க. மோரோ ஏ அபிலாஷ் விலாஸ் குஞ்சோ தியோவாஷ் நாயனா ஹரிபோ சதா யுகல ரூப ராசி. அதாவது என்னன்னா, மூணாவது பிருந்தாவன தாமத்தில் உள்ள சோலையின் உடைய ஒரு பிரஜையாகும் வரத்தை நீ எனக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசையாகும். அப்படியானால் ராதாவினதும் கிருஷ்ணவினதும் மனோரம்யமான லீலைகளை என் கண்களால் எப்பொழுதும் காணக்கூடியவையாக இருக்கும். அதாவது ராதாகிருஷ்ண லீலா வந்து பாத்தீங்கன்னா குஞ்ச லீலா சொல்லுவாங்க. குஞ்ச லீலானா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய குஞ்சங்களுக்கும் நிறைய வகையான இடங்களுக்கும் அதுலதான் வந்து ராதாகிருஷ்ண பாசம் நடக்கும். யாருக்கு துளசி மகாராணியோட கருணை இருக்குதோ அவனுக்கு தன் கண்களால அந்த ராதாகிருஷ்ண லீலைகளை பார்க்கறதுக்கு கருணை கிடைக்கும், அந்த வாய்ப்பு கிடைக்கும் சொல்றாங்க. அதனாலதான் துளசி மகாராணி நம்ம உஷிப் பண்றோம் சொல்லி இந்த பாடல சொல்றாங்க. ஏ நீவே தானா ஹரோ சக்கி அனு காதா கோரோ சேவா ஆதி காரோ தியே கோரோ நீஜ தாசி இஸ் a very very important line. சேவா ஆதிகார, சேவா அதிகாரம்னா நம்மளுக்கு யாருக்குமே குவாலிபிகேஷன் இல்லை, அதிகாரம் இல்லை. எந்த சேவை செய்யறதுக்கும் அந்த சேவை செய்யக்கூடிய அதிகாரம், அந்த என்ன சொல்றது, அந்த குவாலிபிகேஷன் யாரு கொடுக்குறாங்கன்னா துளசி மகாராணியால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால பாருங்க, சேவா ஆதி காரோ டியே கோரோ நீஜ தாசி தீனா கிருஷ்ணா தாசே கோய் ஏ ஜன மோரோ ஹோய் ஸ்ரீ ராதா கோவிந்த பிரேமே சதயேன பாஷி. ராதா கோவிந்தரோட பிரேமைய தரக்கூடியது அந்த சக்தி இவங்ககிட்ட இருக்கு. ஓகேவா? பிறகு கடைசி வந்து சொன்ன மாதிரி யானை காணி சாப்பா பண்ணி பிரம்ம ஹத்யா, அதாவது நம்மளுக்கு சொன்ன மாதிரி எல்லா வகை பாவத்தையும் பிரம்மாதி தோஷத்தையும் எடுக்கக்கூடிய கருணை வாய்ந்தவங்க, அந்த சக்தி உள்ளவங்க துளசி மகாராணி. புரியுதா? இதோட அர்த்தம், அதோட அர்த்தம் இங்கிலீஷ் தமிழ்லையும். இது வந்து என்னதுன்னா, இது வந்து ஒரு வீடியோ, அந்த வீடியோ வந்து பே பண்ணுதா? ஓகே, இது வந்து நான் வந்து போட்ட டைம் ஆயிரும். ஒரு டைம் எத்தனை மணி வந்து 9:04. எப்படின்னா நீங்க வந்து இப்ப துளசி மகாராணிக்கு ஆர்த்தி செய்யணும். ஓகேவா? ஓகே, அதுக்கு நான் காட்டுறேன். ஓகே, துளசி இது வந்து எங்களோட சென்டர்ல உள்ள வீடியோ. இதை நான் வந்து முந்தி எடுத்தது. இது துளசி மகாராணிக்கு ஆர்த்தி வந்து நிறைய பேருக்கு தெரியும், தெரியலன்னா சிம்பிளா தெரியாதவங்களுக்கு சொல்றதுக்காக தான். அதாவது என்னதுன்னா, நீங்க வந்து பிரணாம் மந்திரம் சொல்லணும். பிரணாம் மந்திரம் சொல்லிட்டு நான் கொஞ்சமே ஊட்டுறேன். நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா, ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா துளசி ஆர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். இது தெரியாதவங்களுக்கோ இல்ல மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு வாட்டி நான் சொல்றது, ஏன்னா புதுசா கூட நிறைய பேர் இருக்கலாம். துளசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க துளசியில ஒரு பாசு வச்சுக்க வேண்டியதுதான். ஓகேவா? துளசி பாசு நீங்க வச்சிருக்கணும். அதுல நீங்க துணி வந்து சிம்பிளான துணியை நீங்க கட்டிக்கலாம். நீங்க தேவைப்படுற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தீபம், ஊதப்பத்தி, ஒரே ஒரு ஊதப்பத்தி, ஒரே ஒரு இன்செக்ட் இருக்கணும் உங்களுக்கு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பூவு. ரெண்டாவது, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒத்த தீபம், ஒரு பஞ்சை நினைச்சு நீங்க வந்து அந்த தீபம் வச்சுக்கொண்ட. இந்த 3 விஷயம் தான் நீங்க செய்யணும். ஆண்களா இருந்தாங்கன்னா நீங்க வேட்டி கட்டணும். பெண்களா மாதத்தையே இருந்தீங்கன்னா நீங்க வந்து தலையை நீங்க கவர் பண்ணணும். இந்த தலையை கவர் பண்ணாம ஆர்த்திய பண்ணக்கூடாது. புரியுதா? அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஊதப்பத்தி காட்டிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஓகே, நீங்க நல்லா பாருங்க. இத பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் நம்ம எடுக்கும் போது, ஊதப்பத்தியா இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றது, தீபமா இருக்கட்டும், பூவா இருக்கட்டும், எடுக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க அச்சமன பாத்திரமும் இருக்கு. ஓகேவா? இந்த அச்சமன பாத்திரம் தண்ணி எடுத்து அந்த தீபத்து மேல வச்சுட்டு தான் கொஞ்சம் ஊத்திட்டு தான் நீங்க அதை எடுத்து நீங்க வந்து பண்ணணும். ஓகேவா?
இப்ப செய்வாங்க. நீங்க பாருங்க, அவங்க தண்ணி இது பண்ணுவாங்க. ஓகே, அதை செஞ்சுட்டு தான் நீங்க இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? இது வந்து இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பூவு. நீங்க பூ வந்து நீங்க காட்டணும். கொஞ்சம் பூ அங்க வச்சுட்டு கொஞ்சம் பூ நீங்க வச்சுட்டு ஒரே ஒரு பூ மட்டும் நீங்க ப்ரோபாதர் காமிச்சுட்டு மற்ற டிவோடிகள்லாம் நீங்க காமிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ப்ரோபோஸ் வந்து நீங்க சுத்தணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாதாஜி சுத்தலாம். ஓகேவா? இதான் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஊதுபத்தி, தீபம், பூவு, இந்த 3 தான் தேவைப்படுது. ஓகேவா? இது வந்து எத்தனை வாட்டி போய் சுத்தணும், எது பண்ண இதெல்லாம் வந்து நான் தனியா வந்து இந்த ஆரத்தி பண்றது சொல்லி ஒரு கிளாஸ் எடுக்க போறேன். அடுத்த வாரம் அதுக்கு ஒரு எடுப்பேன். அதுல வந்து என்ன எத்தனை காலுக்கு எத்தனை வாட்டி சுத்தணும், இடுப்புக்கு எத்தனை வாட்டி சுத்தணும், என்னென்ன பண்ணணும், அது வந்து தனியா ஒரு கிளாஸ் எடுப்பேன். அதுல நான் வந்து சேர்த்து இதுல பாக்கலாம். நம்ம இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிதான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, இதை நான் வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்ன நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது நான் அச்சமனம் பண்றது. அச்சமனம்னா வந்து என்னதுன்னா, அச்சமனம் வந்து எப்படி பண்ணணும் நிறைய பேர் தெரிய மாட்டேது. சில பேர் செய்யறாங்க, சில பேர் என்னென்னமோ பண்றாங்க. அச்சமனம் எப்படி ப்ராப்பரா செய்யறதுன்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து எவ்வளவு நேரம் அந்த வீடியோ? ரொம்ப நேரம் எடுக்காது, 3 நிமிஷம் மேல. ஆனா வெரி சிம்பிள் தான். நீங்க இந்த வீடியோ நான் வந்து குரூப்ல அனுப்பி விடுறேன், நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஓகேவா? இந்த வீடியோ நான் அனுப்பி விடுறேன், நீங்க பாருங்க. அச்சமனம் வெரி சிம்பிள். ஆனா அது பெரிய பெரிய அச்சமனம்லாம் இருக்கு. ஓகேவா? நிறைய பெரிய பெரிய பூஜாரி சேவை செய்யறதுலாம் அவங்க வந்து நிறைய வகையெல்லாம் நிறைய ஸ்டெப் செய்வாங்க. இது வெரி சிம்பிளான, வெறும் நம்ம எல்லாரும் வீட்டுல அன்னாடிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு டெய்லி நம்ம செய்யக்கூடிய அச்சமனம் இது. இதை நீங்க எல்லாரும் கண்டிப்பாக இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க துளசி பூஜை போறதுக்கும் சரி, நீங்க வந்து ஆரத்தி வீட்டுல ஆரத்தி செய்யறதுக்கும் சரி, பிறகு வந்து என்னது நீங்க வந்து எது செய்தாலும் உங்களை நீங்க தூய்மைப்படுத்திக்கணும். அந்த தூய்மைப்படுத்துறதுக்கு பேசிக்கா தெரியணும். சும்மா தண்ணி கையில ஊதி கையில இந்த கையில ஊதி வாயில ஊதி இந்த மாதிரி நீங்க வந்து ஒண்ணுமே செய்யக்கூடாது. அது என்னன்னு சொல்லி ப்ராப்பரா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இது வந்து என்னதுன்னா, இது வந்து முதல் வந்து நம்ம தண்ணியில் ஒரு அச்சமனம் இந்த மாதிரி கப்பு உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த மாதிரி கப்பு எடுத்துட்டு இந்த கப்பில் உள்ள தண்ணி அது வந்து இது பண்ணணும். அது என்னன்னா சொல்லும் பாருங்க. நான் ஹரே கிருஷ்ண பிரபு. இருங்க பிரபு, ஒரு நிமிஷம். கேட்கல பிரபு நீங்க பேசுறது. அதாவது அந்த வீடியோல நீங்க பேசுறது கேட்கல. கேட்கலையா பிரபு? இல்ல பிரபு கேட்கல. ஐயோ, அதாவது சொன்னீங்க பிரபு, அறவே கேட்கலையா? இல்ல பிரபு எனக்கு எதுவும் கேட்கல. வேற டிவோட்டி யாராச்சும் கேக்கல பிரபு கேக்கல. கேட்கல பிரபு. கேட்கலன்னு சொல்லி இவ்வளவு நேரம் முதலே சொல்லிக்கலாமே. எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, நானும் வச்சு விளங்குது போல. நான் உண்மைஜாடியில காட்டுறீங்கன்ட்டு நான் பேசாம வந்துட்டேன். எனக்கு கேக்குது யாரு கேக்குது? பன்னீர் பிரபு பன்னீர் உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுங்களா? என்ன ப்ரோ, இருங்க. கேனியா கிளியர் முதல்ல இருந்து கேக்குது. பாருங்க, கேக்குதானே? இது கேக்குதா? எனக்கு கேட்கல. ஒண்ணுமே கேட்கல. இல்ல பிரபு, நீங்க பேசுறது தான் கேக்குது. கேட்கல பிரபு. சரி 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 சரி, ஓகே ஓகே ஓகே. அப்பனா வந்து இதை நான் வந்து நல்ல வேலை சொன்னீங்க ஹரி பிரபு. இல்ல நான் பாட கேக்குதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுருப்பேன். ஓகே, அப்ப என்ன பண்ண, இந்த வீடியோவை நான் குரூப்ல அனுப்புறேன். நான் குரூப்ல அனுப்புறேன். நீங்க அதை வந்து நீங்க அதை வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த பேசிக் அச்சமனம் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து துளசி பூஜைக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா?
முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் இன்னொரு விஷயம் போட்டிருக்கேன். ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இது எத்தனை பேருக்கும் தெரியும் தெரியல. ஓகேவா, துளசியை வந்து பிக்கிறதுக்கு முன்னாடி மந்திரம் சொல்லணும். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் தெரியாது? முதல் பிரபு துளசி பிக்கிறதுக்கு மந்திரம் இருக்கா பிரபு? இப்படி தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உங்க நேர்மையா பதில் சொல்லுங்க. எனக்கு தெரியாது பிரபு. ஓகே, வெரி குட் பிரபு. எல்லாருக்கும் தெரியுமா? அப்ப ஹரே கிருஷ்ணா பிரபு, எனக்கு தெரியாது பிரபு. ஓகே பிரபு. எனக்கும் தெரியாது பிரபு. ஓகே பிரபு. எனக்கும் தெரியாது பிரபு. நான் வந்து அந்த விருந்தாய துளசி தேவியா மந்திரம் அது வந்து விருந்தா துளசியை சுத்தி வர்றதுக்கு, விருந்தாய துளசி சுத்தி வர்றதுக்கு யானிக்காணி சப்பாப்பாணி விருந்தாய துளசியை பிரணாம் மந்திரம் நமஸ்காரம் பண்றது, உளுந்து நமஸ்காரம் பண்றது. யானிக்காணி சப்பாப்பாணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி வர்றதுக்கு. இது வந்து துளசி அமிர்த ஜென்மாசி சதாதுவம் கேசவ பிரியா கேசவ வர்த்த விசித் மணி பராதபாவ சோபன்னே. இந்த மந்திரம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இது கீழே டிரான்ஸ்லேஷன் இது. பட் வந்து இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் இந்த நம்பர் மாதிரி. நான் இந்த ஸ்லைட் என்ன பண்றேன், நான் வந்து குரூப்ல அனுப்புறேன். ஓகேவா, நான் குரூப்ல அனுப்புறேன். நீங்க இந்த ஸ்லைட்ல இருந்து நீங்க வந்து இதை நீங்க எடுத்து வச்சுக்கலாம். துளசி தேவி பிக்கும் போயிட்டு சக்குன்னு பிச்சு எடுத்து வரக்கூடாது, அது அபராதம். புரியுதா? அது அபராதம். இந்த 4 அடிதான் இந்த மந்திரம் இருக்கு. நீங்க அன்னாடிக்கு சொல்ல பழகிடும் உங்களுக்கு. ஓகேவா, தயவு செய்து இந்த நாமத்தை துளசி அமிர்த ஜென்மாசி சதாதுவம் கேசவ பிரியா. நான் குரூப்ல அனுப்புறேன். உங்களுக்கு இந்த ஸ்லைட் நான் அப்படியே அனுப்பிடுறேன். நீங்க எல்லாரும் பாத்துக்கலாம். வேணா எழுதுனாலும் எழுதி வச்சுக்கலாம். கேசவ வர்த்த சின்னோன்மணி துவம் வராத பாவ சோபனே. ஓ துளசி, ஓ எஃபுலஜன், ஓ துளசி மரணியே, அழகானவளே. You were born from nectar during the churning the milk of ocean. நீங்க வந்து அதாவது வந்து பார்க்கடல்ல இருந்து தோன்றியவள். You are the always very dear to Lord Kesava. நீங்க கேசவருக்கு ரொம்ப பிரியமானவள். Now in order to worship him I collect your leaf and manjari. பகவான் வழிபடுறதுக்காக உங்களுடைய இலையும் மஞ்சரியும் நான் வந்து பறிக்கிறேன். Please best of your benediction on me. உங்க கருணையை எனக்கு கொடுங்கம்மா அப்படி அனுமதி வாங்கிட்டு தான் பிக்கணும். நம்ம என்ன பண்றோம், நேரா போயிட்டு ஒரே பை இப்படி 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 இப்படின்னு இப்படி செய்யக்கூடாது. ஓகேவா, இந்த மந்திரத்தை ஒண்ணு நீங்க வந்து படிக்க 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 சொல்லி உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வந்துடும். ஓகேவா, அதான் இதை நீங்க தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு கேள்வி பிரபு. இப்ப இது சன்ஸ்கிரிட்ல இருக்கு. இப்ப இந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம தமிழ்ல நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அது சொல்லலாமா பிரபு? டிரான்ஸ்லேஷன் வந்து மாதிரி நல்ல தமிழ்ல சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா இந்த சமஸ்கிருதத்துல இருக்கிற மந்திரத்தை சொல்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாதிரி. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம இந்த மலேசியா நாட்டுல இருக்கிறோம். மலேசியா நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ருக்குன் நகரான்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஓகேவா, அப்ப அதை வந்து அந்த மொழியில போட்டிருக்க மாதிரி தான் நம்ம வந்து அங்க ஒபிஷியலா படிக்கணும் நம்ம. ஆனா நம்ம தமிழ்ல கூட நம்ம தமிழ் ஸ்கூல்ல நம்ம மாத்திட்டும் தமிழ்ல படிச்சுக்கிறாங்க. சில பேர் சீன ஸ்கூல் சீன மாத்திக்கிறாங்க. அது தவறு இல்லை. ஆனா ஒரிஜினல் என்ன இருக்கோ அதுல நம்ம படிச்சு ஆகணும். ஓகே மாதாஜி? ஓகே ஓகே பிரபு, ரொம்ப நன்றி பிரபு. இது ரொம்ப 4 அடிதான், நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து என்னதுன்னா சரி இது வந்து துளசிக்கு வந்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அடுத்து துளசிக்கு வந்து செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள். இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா பார்ப்போம். ரெகுலர் வாட்டரிங் அண்ட் சன்லைட். ஓகேவா, எப்பவுமே சூரியன் ஒளி படுற மாதிரி கொஞ்சம் வைக்கணும். தண்ணியை வந்து ரெகுலரா ஊத்தணும். அதை காஞ்சி போய் நொந்து போய் சாக அடிக்கிற மாதிரி பார்க்காத மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி தண்ணியை வந்து ஊத்தும் போது தண்ணி இல்லாம அந்த செடி துளசி வாழுது, ஆனா நீங்க பார்க்காத மாதிரி தண்ணி ஊத்தாம இருந்தீங்கன்னா அது அபராதம். ஓகேவா, அடுத்து மெயின்டைன் கிளீன்னஸ். அதாவது ஆல்வேஸ் பாத் அண்ட் வியர் ஃப்ரெஷ் clean Vaishnava attire before touching, watering or harvesting leaf from Tulasi Maharani. இது முக்கியம். அது பாத்தீங்கன்னா நீங்க மற்ற டைம்ல தண்ணி நீங்க இது பண்ணும் போது அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க வந்து பகவானுக்கு பிக்கும் போது நீங்க சுத்தமான உடையில நீங்க இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து நீங்க குளிச்சுட்டு தான் நீங்க வந்து அதை பிக்கணும். ஓகேவா, நீங்க தண்ணி அடிக்கிற சில சமயத்துல வந்து நீங்க வந்து நார்மலான ட்ரெஸ் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா, அது நம்ம கொஞ்சம் தொலைச்சி சொல்லுங்க. ஆனா நீங்க துளசி பிக்க போறீங்கன்னா
நீங்க வந்து சுத்தமா குளிச்சிருக்கணும். அடுத்து வந்து ஜென்டல் அண்ட் ஹேண்ட் பிளாக்கிங். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் கையில பிக்கிறது நல்லது. நிறைய பேர் கத்திரிக்கோள் சீசஸ் பாய்க்கிறது நிறைய பாய்க்கிறாங்க, கையை வலிக்குது பிரபுன்னு. பட் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்மளுக்கு அபராதம் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. கத்திரிக்கோள் பாய்க்கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் கைகளை பாய்ப்பது நல்லது. ஓகேவா? அதே போல பாத்தீங்கன்னா யூசிங் த ரைட் ஹேண்ட், சூத்து கையை பாய்க்கணும். ஓகேவா? பீச்ச கையை வந்து அது தவிர்க்கிறது நல்லது. ஓகேவா? அப்புறம் sacred leaf offering, ensure the leaf on tulsi leaf is based on every single preparation of food. ஓகே, கிருஷ்ணருடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து துளசி வைக்கிறது நல்லது, ஒவ்வொரு ஆஃபரிங்லயும். ஓகேவா? முக்கியமான இதுல ஒன்றும் சொல்றது என்னன்னா, இப்ப துளசி மகாராணிக்கு வந்து பார்த்துருப்பீங்க, துளசியில மேல இது வரும் பாத்தீங்களா, மஞ்சரி. ஓகே, பாத்தீங்களா இந்த மஞ்சரி இருக்கு பாத்தீங்களா துளசியில. இந்த மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா இது அதிகமா இருந்துச்சுன்னா துளசி வந்து நிறைய வராது. அப்ப இந்த மஞ்சரி நம்ம கொலெக்ட் பண்ணணும். இந்த மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா கொலெக்ட் பண்ணும் போது இதை வந்து அப்படியே ஒரு பண்டலுமே கட்டி இதை வந்து நீ பாத்தீங்கன்னா துளசி மஞ்சரிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவடி பாதத்துல, ஓகேவா, இப்ப இந்த போட்டோலுக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி அவரோட பாதத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது மஞ்சரிய. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன செய்யக்கூடாது, ஓகேவா, ஏகாதசி டைம்ல துளசிய பிக்க கூடாது, பிக்க கூடாது, பிக்க கூடாது. தயவு செய்த பக்தர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏகாதசி அன்னைக்கு துளசியில கையே வைக்க கூடாது. அதுக்கு முத நாளே பிச்சனை வச்சிடணும். ஏன்னா அவங்களும் துளசி மகாராணி விரதம் எடுப்பாங்க. அந்த பிச்சைனா அவங்களோட விரதத்தை நம்ம கலைக்கிறதுக்கு சமம். ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்தியோ அப்புறம் வந்து என்ன சொல்றது கத்திரிக்கோளோ பாயக்கூடாது. ஓகேவா? பிளக்கிங் ஆஃப்டர் டார்க், அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு துளசி பிக்கிறத செய்யக்கூடாது. அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துளசியை வந்து ஸ்டெப்பிங் ஆன் லீஃப், அதாவது மிதிக்கிறதோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்ப நம்ம பக்தரா இருக்கோம், ஆனா பக்தர் இல்லாதவங்க சில பேர் வந்து இதன் தகவல் செய்யறவங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலும் நீங்க சொல்லணும். உதாரணத்துக்கு நான் நடந்த இன்சிடென்ட் சொல்றேன். நம்ம வந்து ஒரு இடத்துல கருமாதிக்கு போயிருந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கருமாதியில சாப்பிட்டு முடிச்சு வெளியே வெளியில வந்து தண்ணி இதெல்லாம் வச்சிருப்பாங்க கை கழுவுறதுக்குன்னு. அதுல ஒருத்தங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம கூட வந்து டிவோட்டியில நானும் யாரும் ரொம்ப வருஷமாச்சு, அவங்க என்ன பண்றாங்க, சாப்பிட்ட கையை அந்த செடிங்கிட்ட கழுவுறாங்க. அங்க வந்து முதல்ல சரியா தெரியல, இருட்டுல தெரியல, அந்த செடியை பார்த்தா அந்த துளசி செடி, அது துளசி இது பண்றாங்க. அது அப்ப நம்ம கூப்பிட்டு அவங்களோட சொல்லி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த வாழையை கொஞ்சம் வாழை நவத்துல பட் இந்த அந்த யாரு செஞ்சாலும் அவர்கிட்ட நான் கூப்பிட்டு நாங்க சொன்னோம். கூட ஞாபகம் இருக்கு, அது மாதிரி செய்யக்கூடாது. ஓகேவா? அதே போல பெண்கள், முக்கியமா வந்து பெண்கள் அவங்க மாதவிடாய் காலகட்டத்துல அந்த மாதிரி டைம்ல துளசி மகாராணிய வந்து அவங்க வந்து தொட்டு போயக்கூடாது. ஏன்னா துளசி மகாராணிக்கு நிறைய வந்து என்ன சொல்றது சில ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. நம்ம வந்து அந்த மாதிரி தொட்டுமே ஆனால் அவங்க வந்து அந்த செடி வந்து வாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை பெண்களை வந்து இது பண்றதுக்கும் அப்படி சொல்ல, இது சில முக்கியமான காலகட்டத்தில் மட்டும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஓகேவா? பிக்க கூடாது, அது மட்டும் தான் சொல்றோம். அது மட்டும் இல்லாம துளசி பூஜையை வந்து தீட்சை எடுத்து மட்டும் தான் செய்யணுமா அப்படி நிறைய பேர் கேள்வி இருக்கு. அதுக்கு உங்களோட பதில் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மணி எத்தனை? கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிறேன், கோச்சிக்க மாட்டீங்களா? துளசி பூஜையை வந்து தீட்சை எடுத்து மட்டும் தான் செய்யணுமா, இல்ல தீட்சை எடுக்காகவும் செய்யலாமா? யாரு வேணா செய்யலாம் பிரபு. ஓகே, வெரி குட், அது ஒரு ஆன்சரு. வேற? கிருஷ்ணபிரியா மாதாஜி இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் பிரபு. உங்க கருத்து என்ன மாதாஜி? நான் வந்து இனிஷியேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே வீட்டுல துளசி அம்மா வழிபாடு செய்யறோம், அதனால செய்யலாம் தான் நினைக்கிறேன் பிரபு. சரி, செய்யலாம். வேற யாரு இருக்கா? வேற சென்டர் வேற? கௌரி மாதாஜி இருக்காங்களா? கௌரி மாதாஜி, கௌரி மாதாஜி இருக்காங்களா? இருக்கும் கிருஷ்ண, யார் வேணாலும் செய்யலாம். ஓகே, யார் வேணா செய்யலாம். ஓகே, யாராச்சும் மாற்று கருத்து இருக்கா? இல்ல பிரபு இனிஷியேஷன் எடுத்து தான் செய்யணும் அப்படின்னு எங்க டெம்பிள் சொல்லியிருக்காங்க, எனக்கு சீனியர் சொல்லுங்க, அந்த மாதிரி யாராச்சும் மாற்று கருத்து இருக்கா? ஓகே, வெரி குட். அதாவது நான் ஒரு இடத்துல வந்து ஒரு சொல்லி என்கிட்ட கேட்டேன், நான் என்கிட்ட சொன்னாங்க, ஒருத்தமா சொன்னாங்க, துளசி ஒர்க்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா துளசி மகாராணி ஒர்க்ஷிப் பண்றது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அதுல ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. துளசி மகாராணி காரணம் மட்டும் கருணை வாய்ந்தவங்க. அந்த துளசி ஒர்க்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுசா வந்தவங்களை நம்மள அவங்க என்கேஜ் பண்றதுக்காக நம்ம வந்து அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம், அது தவறே கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம்.
ஆனா ஒரு சென்டர்ல, அதை நான் பேர் சொல்ல விரும்பல, அங்க என்ன நடந்திருக்குன்னா புதுசா வந்தவங்க வந்து வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. காரணம் என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிஷியேஷன் எடுத்தவங்க மட்டும்தான் துளசி மகாராணி ஒர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க அந்த டெம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வெளிநாடுல நினைக்காதீங்க, இந்த மலேசியால, ஓகேவா, அந்த மாரி வந்து கிடையாது. ஓகேவா, அது மாதிரி கிடையவே கிடையாது. துளசி மகாராணி யார் வேணாலும் ஒர்ஷிப் பண்ணலாம். புரியுதா? அடுத்து கிடைச்ச இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, துளசியை வந்து யாருக்கெல்லாம் வைக்க கூடாது நான் சொல்ல முடியும். துளசியை யாருக்கெல்லாம் வைக்க கூடாது? சரி, யாருக்கு வைக்கலாம்? கிருஷ்ணா பிரபு. வெரி குட் பிரபு. அமைச்சுங்க, துளசியை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணர் சம்பந்தமா வரக்கூடிய அவதாரங்களுக்கு மட்டும்தான் வைக்கணும். ராதா ராணிக்கு துளசி வைக்கலாமா அவங்க கால்ல? பிரபு. எஸ், ராதா ராணிக்கு துளசி, ராதா ராணிக்கு துளசி வைக்கலாம். ஆனா எங்க வைக்கலாம்? சொல்லிக்க நினைக்கிறேன். எஸ், வெரி குட். ராதா ராணி கையில வைக்கலாம். ஏன்னா ராதா ராணி கையில ஹோல்ட் பண்ணலாம் துளசிய. ராதா ராணி காலில் துளசி மகாராணி வைக்க கூடாது. அதே போல குருவோடைய காலிலையும் துளசி மகாராணி வைக்க கூடாது. ஆனா குருவுக்கு துளசி வைக்கலாம். எங்க வைக்கலாம்? இது எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சில இடத்துல, சில டெம்பிள்ல, இந்த இந்தியாவில் சில இடத்துல ஃபாலோ பண்ணுவாங்க. குருக்கு துளசி வைக்கலாம். எங்க வைக்கலாம்? கிருஷ்ண பிரபு, அவங்க நெஞ்சில வைக்கலாங்க பிரபு. எஸ், அவங்க நெஞ்சில, சந்தனத்தோடு அவங்க நெஞ்சில வைக்கலாம். ஏன்னா அங்க ராதா கிருஷ்ண இருக்கிறாங்க, அங்க துளசி இங்க வைக்கலாம், குரு நெஞ்சில வைக்கலாம். ஆனா பர்டிகுலர் டெம்பிள்ல வந்து நார்மலா அது ஃபாலோ பண்றது இல்ல. சில இந்தியால ஃபாலோ பண்றது இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து பஞ்சதத்துவம் படம் என்கிட்ட இல்ல. இதுல பஞ்சதத்துவம் இருக்காங்களா, 5 பேர் இருக்காங்களா, இந்த 5 பேர்ல யாராருக்கு துளசி வைக்கணும், யாருக்கு துளசி வைக்க கூடாது? அடுத்த விஷயம் வைக்கலாம். ஓகே, அடுத்து யாரா வைக்க கூடாது? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க மகாபிரபு விஷ்ணு தத்துவம் கிருஷ்ணர் அவருக்கு வைக்கலாம். நித்யானந்த பிரபு பலராம் வைக்கலாம். அத்வைத ஆச்சாரியா சதாசிவம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பகவான் விஷ்ணு அவதாரம், விஷ்ணு தத்துவம். ஏன்னா விஷ்ணுவும் சதாசிவம் சேர்ந்துதான் அவருக்கு வைக்கலாம். இந்த 3 பேருக்கு வைக்கலாம். ஆனா இந்த சைட்ல 2 பேருக்கு வைக்க கூடாது. கதாதர பண்டிட், ஸ்ரீமதி ராதாராணி, அடுத்தவங்க ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நாரதமுனி. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கதாதர பண்டிட் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராதாராணி பாத்தீங்கன்னா சதி தத்துவம், அவங்க வைக்க கூடாது. அடுத்த ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து ஸ்ரீவாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் நாரதமுனி பாத்தீங்கன்னா சக்தி ஆவேச அவதாரம், அவருக்கு வைக்க கூடாது. புரியுதா? இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். விஷ்ணு தத்துவம் மட்டும் தான் வைக்கணும். ராமருக்கு வைக்கலாம், லட்சுமணனுக்கு வைக்கலாம், சீதாதேவிக்கு வைக்க கூடாது. ஹனுமானுக்கு துளசி மாலை கட்டி போறாங்க பாத்தீங்களா, அது மிகப்பெரிய அபராதம், மிகப்பெரிய அபராதம். ஹனுமானுக்கு துளசி மாலையை நீங்க போடவே நீங்க கூடாது. தயவு செய்து அதை செய்யாதீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப எந்தெந்த விஷ்ணு தத்துவம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து துளசியை அவங்களுக்கு வைக்கலாம். ஓகேவா? விஷ்ணு அவதாரங்கள்லாம் வைக்கலாம். புரியுதா? கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா துளசி தேவி பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய கேள்விகள் சொல்லியிருக்கோம், அவங்களோட கதைகளை நான் சொல்லியிருக்கிறேன். துளசி மகாராணியோட அவங்க பெருமைகளை நம்ம குளோரிஸ் பேசி இருக்கிறோம். துளசி மகாராணியோடைய துளசி மகாராணிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், துளசி மகாராணியோட பிரணாம் மந்திரத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். துளசி மகாராணிக்கு ஆர்த்தி எப்படி சிம்பிளா செய்யறது, ஆர்த்திக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அவங்க அர்ச்சனை பண்றது பார்த்திருக்கிறோம். ஓகேவா? அதனால எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பக்தி விஷா கி ஜெய், ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜூ கி ஜெய், ஜெய் ஸ்ரீ கௌராங்க மகாபிரபு கி ஜெய், கௌர ஹரி கி ஜெய், நிதாய் கௌர பிரமணந்தே, ஹரி ஹரி போ. தேங்க்யூ சோ மச். சாரி, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏதோ கேள்வி இருக்கா பிரபு? ஒரு கேள்வி இருக்கு பிரபு. சொல்லுங்க பிரபு. பிரபு, நம்ம துளசி மகாராணி வந்து அவங்க வந்து கொஞ்சம் அந்த அசரையெல்லாம் பூச்சிலாம் இது பண்ணா என்ன பண்ணலாம்? ஓகே ப்ரோ, துளசி மலைக்கு பூச்சி அடிக்கிறதுன்னா நீங்க வந்து என்ன பண்ணா, மாட்டு கோமியம் அதை வந்து நீங்க வந்து பியூரா இல்லாம கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்க அடிக்கலாம். கொஞ்சம் அதோட மஞ்சள் தூள் சேர்த்தும் நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடலாம் பிரபு. தேங்க்யூ பிரபு, ரொம்ப நன்றி பிரபு. நீங்க வந்து உரம் போடுறது, அந்த பாஜா போடுறதுலாம் போடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பூச்சி அடிக்கும் போது நீங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வந்து நார்மலா இயற்கை விவசாயத்துல செய்வாங்க. நீங்க கோமியத்தையும்
மஞ்சளையும் கொஞ்சம் கலந்து நீங்க வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, ஏன்னா பியூர் அடிக்கூடாது. பியூர் அடிச்சா அதோட இதுக்கு வந்து ரொம்ப இதாயிரும். கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்க அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு போட்டல்ல அடிக்கலாம் பிரபு. எல்லாமே போயிடும். ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. வேற யாரும் கேள்வி இருக்கா? கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க. கௌரிமா சொல்லுங்க பிரபு. நீங்க சொன்னீங்க துளசி மாரோடைய வந்துட்டு ஏகாதசி அன்னைக்கு பறிக்க கூடாதுன்னு. ஏகாதசிங்களா அல்லது துவாதசிங்களா பிரபு? ஏன்னா நான் படிச்சது வந்து துவாதசி, அமாவாசை, பௌர்ணமி, அப்புறம் சண்டே எல்லாம் பறிக்க கூடாதுன்னு இருந்துச்சு. அதுதான் கேக்குறாங்க பிரபு. துவாதசியா இல்ல ஏகாதசியா? அது மத்த திதி வந்து நம்ம வந்து அது வந்து நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆனா முக்கியமா ஏகாதசி திதியில வந்து ஏன்னா ஏகாதசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பக்தர்கள் எல்லாமே பகவான் மட்டும் தான் அவர் கிரேன் சாப்பிடுவாரு. மத்த எல்லாமே நம்மள விரதம் எடுப்பாங்க. துளசி மகாராணியும் அவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய பக்தர். அதான் முதல்ல சொன்னேன், அவங்க ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க. அதனாலதான் நம்ம வந்து டெம்பிள்ல வீட்டுல ஒரு நாள் முன்னுக்கு நம்ம பிச்சை எல்லாம் வச்சிடணும். நம்ம தசமிலேயே நம்ம எல்லாம் பிச்சு வச்சிடணும் கொஞ்சம் தேவைப்படுறதுக்கு அளவுக்கு. ஏகாதசி அன்னைக்கு போயக்கூடாது மாதாஜி. ஏகாதசி திதியில வந்து நம்ம வந்து துளசி மகாராணி தொடவே கூடாது. நம்ம அவங்க ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க கிருஷ்ணபிரியா மாதாஜி சொல்லுங்க. சொல்லுங்க ஒரு நாள் சொல்லுங்க பிரபு. கிருஷ்ணபிரியா மாதாஜி கேட்டாங்க. சொல்லுங்க கிருஷ்ணபிரியா மாதாஜி. பிரபு பிரபு நான் என்ன கேட்க வந்ததுன்னா, அந்த ஆன்மீக உலகத்துல வந்து விரஜா தேவி இருக்காங்களே, விரஜா, அவங்களும் துளசி மகாராணியும் ஒன்னா பிரபு? விரஜா தேவி, விருந்தா தேவி, இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து துளசி மகாராணியோட பேரு தான் இது எல்லாமே. ஓகே பிரபு, தேங்க்ஸ் பிரபு. அது மட்டும் தான் கேட்கணும் பிரபு. தேங்க் யூ. ஓகே மாதாஜி, தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு விரஜா வந்துட்டு விரஜா நதி சொல்றாங்கல்ல, அப்ப அவங்க கங்கா தானே பிரபு? பூமிக்கு வந்தோடனே அவங்க கங்காவா தானே பிரபு மாறினாங்க? ஆன்மீக லோகத்துல அவங்க விரஜா நதி தானே? ஆமா மாதாஜி. அவங்கதான் துளசி மகாராணிங்களா பிரபு? துளசி மகாராணி ஃபுல் கொங்கர் பண்ணியாங்க மாதாஜி. ஃபுல் அந்த என்டையர் அந்த ஸ்பிரிச்சுவல் உலகத்தையே வந்து அவங்க தான் இது பண்ணாங்க. பிரஜா பூமி, பிரஜா நதி, பிருந்தாவனம், இந்த பிரஜா, பிருந்தா, துளசி, நந்தினி, கிருஷ்ண ஜீவனி, விஷ்ணு பாவனி, இது எல்லாமே துளசி மகாராணி தான். சொல்லுங்க லட்சுமண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இல்ல ஏகாதசியும் எடுக்கூடாது, அப்ப துவாதசியும் எடுக்கூடாது. 2 நாள் எடுக்கூடாது. அதுக்கு முன்னே பிச்சை வச்சுக்கணும். ஆமா பிரபு. 2 நாள் அந்த 2 நாள் நம்ம தொடக்கூடாது பிரபு. அதுக்கு முன்னே நம்ம பிச்சை வச்சிடலாம் தசமிலேயே. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. மன்னிச்சிடுங்க. அப்படி நம்ம பிச்சை வைக்க மறந்துட்டோம்னா என்ன செய்ய முடியும் பிரபு? நம்ம அப்படி பிச்சு வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் பிரபு? ஓகே, பிச்சு வைக்க மறந்துடும். என்ன பண்ணலன்னா, நீ ஏற்கனவே பிரிச்சு வச்சிருக்க அதுல ஏதாச்சும் குச்சி இருந்துச்சுன்னா நீங்க குச்சி ஆஃபரிங் குச்சி வைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அறவே இல்ல, துளசி இல்ல, மறந்துட்டோம்னா இந்த சமயத்துல வந்து சில இலையை பிச்சிருப்போம், ஆனா குச்சி மட்டும் வச்சிருப்போம் பாருங்க, அந்த குச்சியை நீ கட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா துளசி மகாராணியோட செடி கிட்ட போயிட்டீங்கன்னா கீழே விழுந்திருக்கு பாத்தீங்களா, அந்த மண்ணுக்குள்ள விழுந்திருக்கும் பாருங்க, அதை நீங்க வந்து அழகா பார்த்து சுத்தமா பார்த்து நீங்க இருந்துச்சுன்னா கொலெக்ட் பண்ணலாம். மற்றபடி வந்து அந்த மற்றபடி வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் பார்த்து செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது மாதாஜி. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. இப்ப ஏற்கனவே பகவான் பாதத்துல வச்ச துளசி இருக்காங்கல்ல, அவங்கள எடுத்து நம்ம பிரசாதத்துல வைக்க முடியுமா? இல்ல, பகவானுக்கு ஒரு வாட்டி ஆஃபரிங் பண்ண துளசி ஆஃபரிங் பண்ணதுதான். கழுவி திருப்பி பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. தேங்க்யூ. ஓகே, அடுத்து ஏதாச்சும் கேள்வி இருக்கா? சந்தேகம் இருக்கா? துளசி மகாராணி, துளசி துளசி மேல வந்து ஸ்ரீ விஷ்ணு சொல்லித்தானே பிரிக்கணும் ஒரு ஏரியா. துளசி பிக்க மேல அந்த மந்திரத்தை சொல்லித்தான் அமிர்தா தஸ்மனி. அப்புறம் ஒரு துளசி பிக்க மேல ஸ்ரீ விஷ்ணு சொல்லித்தானே பறிக்கணும். ஆமா, ஸ்ரீ விஷ்ணு சொல்லலாம், நீங்க ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லலாம். ஆனா அதுக்கு முதல்ல நம்ம சொன்ன காட்டும் போது இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். துளசி ஜென்மாசி சொல்லிட்டு நீங்க பிக்கும் ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லலாம், நீங்க ஸ்ரீ விஷ்ணு சொல்லலாம் மதுரை. ஓகேவா? அடுத்து யாச்சுக்கும் இருக்கா? பிரபு சொல்லுங்க பிரபு. அந்த ஒரு பாசியில ஒரே ஒரு செடியை தானே பிரபு வைக்கணும், 2 எல்லாம் நடக்கூடாதுல்ல? 2 நடக்கூடாது சொல்லிருக்காங்களா வந்துச்சு? ஆமா, ஒரு புக்ல இருக்கு, பார்த்தோம் பிரபு. நார்மலா ஒண்ணு வந்து 1 தான் வைக்கணும்.
ஒரு பாஸ் ஒண்ணு நடுவாங்க. சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்ல அது இது விழுந்து அது சமயத்துல 1-2 சேர்ந்து கூட வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அது நீங்க எடுத்து தனியா வைக்கிறதா இருந்தா நீங்க வேற பாஸ் வைக்கலாம். அப்படி இல்ல அது வளர்ந்துச்சுன்னா நீங்க விட்டுலாம். அதை போய் டிஸ்டர்ப் பண்ணி அதை சாவடிக்க தேவையில்லை. நார்மலா ஸ்டாண்டர்டா ஒண்ணுதான் வைப்பாங்க. ஒரு பாஸுக்கு ஒண்ணுதான். ஓகே மதஜி, சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் வந்து லேட்லி கிளாஸ்ல எல்லாம் கேட்டது. ஆனா ரீகன்ஃபர்மேஷனுக்காக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஒரு கேள்வி வந்து துளசி அம்மாவை வந்து நிலத்துல வளர்க்க கூடாது, பாசுல மட்டும்தான் நடணும் அப்படின்னு ஒரு கிளாஸ்ல சொன்னாங்க. அது கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா நான் வந்து பாசுல வச்சா சரியா வளர மாட்டாங்க, நிலத்துல வச்சா நல்லா வளர்றாங்க. அதனால நான் வந்து நிலத்துலதான் அவங்கள நடுறேன் எங்க வீட்டுல. இன்னொன்னு வந்து நிறைய நத்தை சுத்தி இருக்கிறதுனால டு ப்ரொடெக்ட் இட் நான் வந்து நிலத்துல இருந்தா எனக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிதான் நான் அந்த மாதிரி செய்யறேன். ஏன்னா பாசுனா வந்து தங்கிக்கிறாங்க, அந்த நத்தை வந்து அந்த பாசுக்குள்ள வந்து படுத்துக்கிட்டு. சோ இது ஒரு காரணம். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, காலையில மட்டும்தான் துளசி அம்மாக்கு தண்ணி ஊத்தணும், ஈவினிங் ஊத்தக்கூடாது அப்படின்னாங்க. இது ரெண்டு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, வந்து துளசியை வந்து பாசுல மட்டும்தான் நடணும், காலையில் நடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நீங்க பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா துளசி மாராணி எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, துளசி மடங்கள் இருக்கும். ஓகே, அதே பாசுல வந்து நம்ம துளசி பூஜை பண்றதுக்கு நம்ம ஈஸியாக எடுத்து வந்துடலாம். சில பேர் துளசி மடம்னு வச்சிருப்பாங்க. இந்தியால மலேசியா கூட சில இடத்துல இருக்கு. மடத்துலயும் நீ நடலாம், நீ நிலத்திலையும் நடலாம். நிலத்துல நட கூட அப்படி சொல்லவே இல்லை. துளசி மாராணிக்கு ஒரு சாபம் இருக்கு, அந்த கதை நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த சாபத்தினால என்ன பண்ணுவாங்க, துளசி வந்து எல்லா குப்பையிலும் வருவாங்க, கச்சா இருக்கிற இடத்துலயும் வருவாங்க, எல்லா இடத்துலயும் வருவாங்க, அப்படின்னு சாபம் கிடைச்சு. அதனால நீங்க பாருங்க, துளசி எல்லா இடத்துலயும் அவங்க வந்து வருவாங்க. இப்படிதான் வரும்னு சொல்லி நம்ம முடியாது. நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க வளர்க்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ரெண்டாவது, துளசி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு நீங்க தண்ணி ஊத்தக்கூடாது. அதனால சாயந்தரத்துல நம்ம சந்தியாதி செய்யும் போது நம்ம வந்து சூரியன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாயந்தரம் துளசி பூஜை செய்யலாம், ஆனா தண்ணி ஊத்தக்கூடாது. காலையில மட்டும் தான் நம்ம தண்ணி ஊத்தலாம். ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. ஏன்னா ரொம்ப வெயில் காலமா இருந்துச்சுன்னா பிரபு நான் என்ன செய்வேன், காலையிலயும் செடிக்கெல்லாம் தண்ணி அடிப்பேன், ஈவினிங்கும் ஒரு தடவை தண்ணி அடிப்பேன். ஆனா அது வந்து நாட் சோ அன்டில் 7 o'clock, ஒரு மேபி 6 o'clock, 5:30, 6:30 அந்த மாதிரி அடிப்பேன். அந்த மாதிரி பரவாயில்ல. நீங்க 8 மணி ஆச்சு, 8:30 ஆச்சு, 9 ஆச்சு, அவ போய் தண்ணி அடிக்கணும் அதை செய்யக்கூடாது. 7 மணிக்கு மேல நீங்க துளசியில வந்து கையை வைக்க கூடாது. நீங்க சரி 7 மணிக்கு மேல பிரபு. ஏன்னா சம்டைம் நான் வேலை விட்டு 7 மணிக்கு நான் படிக்க சொல்ல முடியாது. நீங்க சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு துளசியில வந்து நீங்க இது பண்ண கூடாது. நான் ஒரு மேக்சிமம் ஒரு 6:30, 6:40 அதுக்குள்ள பறிச்சிடும். பரவாயில்லையா பிரபு? ஏன்னா அதுக்கட்டி இன்னும் அஸ்தமனம் ஆயிருக்கு, இன்னும் வெளிச்சத்துலதான் இருக்கு, இருட்ட ஆகல. ஓகே மதஜி, ஆனா முடிஞ்ச வரைக்கும் மதஜி 6 o'clock முன்ன செய்யறது ரொம்ப நல்லது மதஜி. சரி, ஓகே, தேங்க்யூ மதஜி. எஸ், எது கேள்விகளுக்கா? இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின். சொல்லுங்க மதஜி. அதாவது துளசி அம்மாவை பறிக்கும் போது இது வந்து இடையில ஒரு பக்தர் எனக்கு சொன்னாங்க, நீங்க ஒரே ஒரு இலைய மட்டும்தான் பறிக்கணும். அதாவது நீங்க வந்து ஒரு கொத்தா பிக்க கூடாது, ஒரு காம்பா நீங்க பிக்க கூடாது. உங்களுக்கு 10 இலை வேணும்னா 10 இலை வந்து கரெக்டா நீங்க 10 இலைய எடுக்கணுமே தவிர, சரி 10 இலை சேர்ந்து ஒரு காம்பை ஒடிச்சிடுறேன் அப்படின்னு ஒடிக்க கூடாது அப்படி சொன்னாங்க பிரபு. அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்களா பிரபு? இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு நார்மலா வந்து இது வந்து எப்படி சொல்றது, நிறைய பூஜாரிங்க பைக்கிறது நான் பார்த்திருக்கேன், கூட இருந்திருக்கேன் நானு. அவங்க நார்மலா வந்து ஒரு அப்படியே அந்த மஞ்சளோட சேர்த்து ஒரு மேல நுனி இருக்கும், நானும் பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் அந்த மாதிரி செஞ்சேன். ஒரு இலை பிக்கணும்னா இப்ப நீங்க கோயில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவைப்படும். ஒரு இலை பிக்கணும், மகாத்லாம் வேணும்ல பிரபு. அப்ப ஒண்ணு நம்ம எண்ணி இருக்க முடியாதுல்ல, அதனால நம்ம என்ன செஞ்சிரும், ஒரு காம்பு அப்படியே ஒடிச்சுக்குவோம் நம்ம. ஆமா, நீங்க அதை வந்து நான் பூஜாரி லோக்கல் பூஜாரி சொல்லுவாங்க, அவங்களே வந்து பிப்பாங்க. அவங்க கூட வந்து பார்த்துதான் சொல்றேன், அவங்கள பிக்கலாம், அது பிப்பாங்க. ஓகேவா? இல்லைன்னா இதை வந்து ஏதாச்சும் ஒரு மகாராஜ் வந்தாங்கன்னா நீங்க இது மகாராஜ் வந்தா நான் கேட்டு பாக்குறேன். நான் முகுந்த மாசி இருந்தா நான் கேட்டு பார்த்து நான் சொல்றேன். நான் அடுத்த வாரம் நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பாரதி. வேற எதுவும் கேள்விகள் இருக்கா நீங்களுக்கா? ஓகே, தேங்க்யூ சோ மச். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கேள்வி கேட்டு ரொம்ப ஆர்வம் வந்ததுக்கு. அடுத்த வாரம் வந்து மேபி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம் வந்து அடுத்த வாரம் வந்து பக்தி பிரிஷால அடிப்படை விஷயங்கள்ல வந்து இந்த அச்சமனம் பண்றது ஒரு வாட்டி நான் காட்டிடுறேன், ஒரு வாட்டி டெமோ காட்டிடுறேன்.
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தி பண்றது, எப்படி எப்படி வீட்டுல சிம்பிளா ஆரத்தி பண்றது, என்னென்ன எத்தனை ரவுண்டு நம்ம செய்யணும், அப்புறம் ஆரத்திக்கு முன்னுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், வீட்டுல எப்படி வந்து ஒரு ப்ராப்பரா ஆல்டர் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், இந்த ஆரத்தி சம்பந்தமாக, அப்புறம் வந்து ஆல்டர் முன்னுக்கு நம்ம என்னென்ன விஷயம் செய்யணும், என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது, இந்த ஆல்டர் ஆரத்தி விக்கிரகம் இது சம்பந்தமாக இது எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜா அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது நிறைய ரூப கோஸ்வாமி என்னென்ன சொல்லிக்காதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லைட்ல அரேஞ்ச் பண்ணது கொஞ்சம் வந்து டைம் எடுத்துருச்சு, மன்னிச்சுக்குங்க. அதுக்கு அடுத்த வாரம் இது இன்னும் பெர்ஃபெக்டா முடிஞ்சு செய்யறத நான் பாக்குறேன். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ரெண்டாவது பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.